So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு நம்ம பயாலஜியில் செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரோட தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எதை பார்த்தோம்? ப்ரோகேரியாட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட்டில் யூகேரியாட்ஸில் டில் எண்டோமெம்பரேன் சிஸ்டம் வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டாக? இது போக இன்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட்டில் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேர்ட் பார்ட்டில் எந்தெந்த கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், சென்ட்ரியோல், சென்ட்ரோமியர், சிலியா ஃபிளாஜெல்லா அண்ட் தென் நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம். அதெல்லாம் கடைசியாக பார்க்க போகிறோம். மைக்ரோபாடிஸ்னு லாஸ்ட்ல ஒரு சின்ன டாபிக் இருக்கும். அதை நம்ம போன சாப்டர்லேயே, அதாவது போன லெக்சர்லேயே நம்ம கடைசியில் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்ல பார்த்ததுனால நீங்கள் யாரும் விட்டுருக்க கூடாது. ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் நான் வைக்கிற ஒரே ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்ஸ், லைக் டு அவர் வீடியோஸ் அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய வியூஸ் வரும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நோட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் கொஷின் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் 3 சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? கொஷின் ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரேங்க்ஸ் குட் ரேங்காக கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட்டோ இல்லை குவெரியோ இல்லை ஏதாவது ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நம்மளோட மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கமெண்ட் செக்ஷன் வழியாக தான். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதனாலும் போடுங்க. ஃபார் ஷுர் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறதோட எங்களுக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும், இல்லை நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அடுத்த லெக்சர்லேருந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அதை அடாப்டும் பண்ணிக்குவேன். நான் உங்கள்கிட்ட முதல்ல வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி நான் ஈஸிலி அடாப்டபிள் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் லேர்னர். டக்குன்னு அதை கற்றுக்குவேன். ஸோ நீங்கள் எதுனாலும் சரி ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஸோ லெக்சருக்குள்ளே போயிடலாமா? இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு லெக்சர் 3 முடிஞ்சோன்னா உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல். உங்களுக்கு அதில் வந்து ஒரு சில யூனிக்கான கொஷின்ஸ் மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ஸில் வி கேனாட் ஷேர் பிடிஎஃப். ஸோ அந்த காரணத்தினால நாங்கள் அதில் வந்து ஒரு சில யூனிக்கான கொஷின்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே டெலிகிராம் சேனலில் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து நோட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்ஸ் கொடுப்போம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு லெக்சர் முடிஞ்சோடனே நாங்கள் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களில் சில பேர் நோட்ஸ் எடுக்காமல் இதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டில் கொடுக்குறோம். லாஸ்ட்டில் எதனால கொடுக்குறோன்னா, நீங்கள் 2வது இந்த லெக்சரை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நோட்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு ரிவிஷன் ஆன மாதிரி லெக்சரை திரும்பி இந்த இப்போ 3 லெக்சர்னா 6 hours லெக்சரை நீங்கள் திரும்பி பார்த்த மாதிரி இந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணாலே. புரியுதா? பட் ஆனால் கண்டிப்பாக உங்களை செல்ஃப் நோட்ஸ் மஸ்ட்டு. அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து நோட்ஸை கடைசியில் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ என்சிஆர்டியில் கடைசியில் எது வரைக்கும் விட்டுருக்கோம்? யூகேரியாட்டிக் செல்ல ஆரம்பித்து எண்டோமெம்பரேன் சிஸ்டம் வரைக்கும் முடிச்சிட்டோம். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ அது போக நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியால இருந்து மிச்சதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க. மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா பற்றி நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். சின்ன பசங்க கிட்ட கேட்டால் கூட அவங்க சொல்கிற பேசிக்கான ஒரு விஷயம் என்னது? இட் இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஆனால் இதை நம்ம இனிமேல் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் செல்ஸ். ஓகேவா? ஏன்னா ப்ரோகேரியாட்டிக்ல நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. யூகேரியாட்டிக் செல். இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்கலாம், டேஷ் இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் பாக்டீரியா, இல்லை டேஷ் இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். உங்களுக்கு பாக்டீரியானாலே இது ப்ரோகேரியாட் கணக்கில் தான் வரும். ஸோ அப்போ அதோட பவர் ஹவுஸ்ன்னு கேட்டால் அப்போ ஆப்ஷனில் மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்கும். சில பேர் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் தானே, அப்போ அது மைட்டோகாண்ட்ரியா தானே அப்படின்னு டிக் பண்ணுறதுக்கு சில பேர் இல்லை நிறைய பேர் பண்ணுவாங்க.
பட் ஆனால் நீங்க இங்க நல்லா கவனிக்க வேண்டியது, இங்கே வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி கொடுக்கும். கரெக்டா? ஸோ இது என்ன ப்ராசஸ் பண்ணும்? ரெஸ்பிரேஷன் பண்ணி நம்மளுக்கு என்ன தரும்? ஏடிபி. ஓகேவா? இதே ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை நம்மளுக்கு ப்ரோகேரியாட்ஸ்ல யார் பண்ணுவா? மீசோசோம்ஸ் தான் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, இத நீங்க ஜேனஸ், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜேனஸ் கிரீன் அப்படிங்கிற டையை யூஸ் பண்ணாம யூ கேனாட் சி. ஓகேவா? இதுதான் இதுக்கு யூஸ் பண்ற டை. ஸோ இப்போ cannot be seen without staining with ஜேனஸ் கிரீன். ஓகேவா? இந்த டையை வச்சு நீங்க ஸ்டெயின் பண்ணாம உங்களால பார்க்க முடியாது மைட்டோகாண்ட்ரியாவை. சரி, மைட்டோகாண்ட்ரியாவோட ஷேப் என்ன ப்ரோ அப்படின்னா, இட் இஸ் சாசேஜ் ஷேப். நீங்க டாம் அண்ட் ஜெரி இதுலலாம் பார்த்துருப்பீங்க. சாசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஒரு மீட் ஸ்டிக் மாதிரி இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து சாசேஜ். இந்த ஷேப்ல தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இதோட டைமென்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்கு. என்ன டைமென்ஷன் ப்ரோ அப்படின்னா, இதோட டயாமீட்டர், அதாவது வித்துன்னு சொல்லலாம் இல்ல டயாமீட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? டயாமீட்டர் எவ்வளோ? 0.2ல இருந்து 1 மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து இதோட லென்த் எவ்வளோ? 1ல இருந்து 4 மைக்ரோமீட்டர்ஸ் இல்ல 4.1 மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேவா? ஆவரேஜா பார்த்தோம்னா 1ல இருந்து ஒரு 4 மைக்ரோமீட்டர்ஸ்குள்ள தான் இதோட லென்த் இருக்கும். ஓகே, டயாமீட்டர் 0.2 to 1 மைக்ரோமீட்டர்ஸ், லென்த் 1 to 4.1 மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம என்சிஆர்டி டயக்ராமுக்கே வருவோமே. இதுக்கு என்சிஆர்டி டயக்ராம் முக்கியம். ஸோ இப்போ அதோட ஷேப் பாருங்க எப்படி, அந்த சாசேஜ் ஷேப்ல இருக்கா? அப்படியே அந்த சாசேஜ் மாதிரியே இருக்கா? ஆமாம் ப்ரோ, இருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ இதில் பாருங்க, வெளியே ஒரு மெம்பரேன் இருக்கு, அது போக உள்ளேயும் ஒரு மெம்பரேன் இருக்கு. வெளியேயும் ஒரு மெம்பரேன் இருக்கு, உள்ளேயும் ஒரு மெம்பரேன் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் டபுள் மெம்பரேனஸ் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது 2 மெம்பரேன் இருக்கு அப்படின்னு அர்த்தமா? கரெக்ட் ப்ரோ. வெளியே அவுட்டர் மெம்பரேன் ஒன்றும் இருக்கு, இன்டர் மெம்பரேன் ஒன்றும் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ அந்த 2 மெம்பரேனுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்தை தான் நம்ம வந்து இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர் மெம்பரேனஸ்னா மெம்பரேன்ஸ்க்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ். ஓகேவா? அதுதான் இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். ஓகே, இப்போ அந்த இன்னர் மெம்பரேன் பாருங்களேன், சும்மா அந்த அவுட்டர் மெம்பரேன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு, இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கு. இது வெளிப்பக்கமா வளையல. கரெக்டா? இப்போ வெளிப்பக்கமா இப்படி வளைஞ்சாதான் உங்களுக்கு அது அவுட் ஃபோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபோல்ட் ஆயிருக்கு, அதாவது உள்பக்கமே திரும்பி 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 வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற இந்த இன்ஃபோல்டிங்ஸோட பேரு தான் கிறிஸ்டா ஆர் கிறிஸ்டே, நீங்க எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேவா? நம்ம இதே மாதிரி தான் இங்க மேல பார்த்தோம். இந்த இருக்கா, இந்த மாதிரி இல்ல ஒரு இதுதான் சிஸ்டர்னே அப்படின்னு பார்த்தோம். நீங்க குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இது ஒரு இது சிஸ்டர்னே. ஓகேவா? சிஸ்டர்னே அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுல இருக்கும்? கோல்கி பாடி ஆர் கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். இதே இது கிறிஸ்டா அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறதோட பேர் தான் கிறிஸ்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த இன்னர் மெம்பரேனுக்கும் உள்ள இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு தெரியுமா? 2 மெம்பரேனுக்கு நடுவுல உள்ள ஸ்பேஸ் என்னது? இன்டர் மெம்பரேன ஸ்பேஸ். இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கிற இடம் தான் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு ஒரு சில சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம இப்ப என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டயக்ராம் வேணா வரைஞ்சிருவோமா? அவுட்டர் மெம்பரேன் ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து இன்னர் மெம்பரேன் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகி இருக்கு.
ஓகேவா? ஓகே. நல்ல பெருசாக்குவோம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா. அஸ்யூம் பண்ணிக்கோங்க. டயகிராம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் ஆனா இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த மேல இருக்குல்ல, இந்த லேயர் தான் நம்மளுக்கு என்னது? அவுட்டர் மெம்பரேன். ஓகே. அவுட்டர் மெம்பரேன். ஓகே. இந்த உள்ள இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு என்னது? இன்னர் மெம்பரேன். கரெக்ட் ப்ரோ. வெளியே இருக்கிறதுனால அது அவுட்டர் மெம்பரேனு, உள்ள இருக்கிறதுனால இது இன்னர் மெம்பரேனு. இதுல என்ன இருக்கு? கரெக்ட் தான். ஓகே. இந்த இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடம் தான் என்னது? இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். ஓகேவா? அதாவது மெம்பரேன்ஸ்க்கு நடுவுல உள்ள, இப்ப இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா உங்களோட லோக்கல் ஏரியால இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸுக்கு நடக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நடுவுல நடக்கக்கூடிய காம்படிஷன் தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். கரெக்டா? இப்போ வந்து இன்டர் ஸ்கூல் செஸ் காம்படிஷன் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஸ் காம்படிஷனுக்காக வருவாங்க. இதுதான் இன்டர் ஸ்கூல். அதே மாதிரி இன்டர் மெம்பரேனஸ் அப்படின்னா ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவுல உள்ளது. ஓகேவா? இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். ரெண்டு மெம்பரேன் நடுவில் உள்ள இடம் தான் இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். ஓகே ப்ரோ. இந்த இடம் தான் என்னது? உள்ள இருக்கக்கூடிய, அதாவது இன்னர் மெம்பரேனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இடம் தான் மேட்ரிக்ஸ். ஓகேவா? மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ மைட்டோகாண்ட்ரியால இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இதை வந்து செமி அட்டானமஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? செமி அட்டானமஸ் ஆர்கன். அதாவது அட்டானமஸ்னா தானே செயல்படுறது, செமி அட்டானமஸ்னா பாதி தானே செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருதா? ஆமா, வெயிட் பண்ணுங்க, அது என்னன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த ஃபோல்டிங்ஸ் தான் பேர் என்னது? இந்த ஃபோல்டிங்ஸோட பேர்லாம் வந்து எங்கிட்ட எழுதலாம்? கீழே போடுவோமா? இந்த ஃபோல்டிங்ஸோட பேர்லாம் கிறிஸ்டா. இந்த கிறிஸ்டாவுக்கு இவங்க வந்து எந்த ஒரு டைமென்ஷன் எதுவுமே புக்கில் மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் உங்களுக்கு வந்து சிஸ்டர் நேக்கு 0.5லேருந்து 1 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிஸ்டர் நீங்கள் கொடுத்துருப்பேன் 0.5லேருந்து 1 மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஓகே. கிறிஸ்டா. இப்போ இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு வந்து உள்ள வேற கலர் யூஸ் பண்ணும், நம்மளோட டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுதான் நம்மளோட டிஎன்ஏ. ஓகேவா? சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகேவா? சர்க்குலரா இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அப்போ சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ. இது போக இதுல ரைபோசோம்ஸ் இருக்கும். கரெக்டா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? என்ன பார்த்துருக்கோம்? நல்லா யோசிங்க. ரைபோசோம் இஸ் அன் ஆர்கனல் விச் இஸ் பிரசன்ட் இன்சைட், விச் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன்சைட் அன் ஆர்கனல். எந்த ரெண்டு ஆர்கனலுக்குள்ள இந்த ஆர்கனல் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டுக்கு உள்ள இது இருக்கும். ஸோ இது வந்து இதே இடத்துல 70s ஆர்என்ஏவா நம்மளுக்கு வந்து ரைபோசோம் இருக்கும். ஓகேவா? 70s ரைபோசோம்ஸ் ஆர் ஆர்என்ஏ. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு வந்து புரோட்டீன் மேனுஃபேக்சரிங் இதுவும் இருக்கும், பவரும் உண்டு. ஓகேவா? இது ஒரு புரோட்டீன் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இதுக்கிட்ட டிஎன்ஏ இருக்கு. ஒரு செல்லுனா அதோட
நியூக்ளியஸ்ல என்னென்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும் ப்ரோ. ஓகே, நியூக்ளியஸ் தான் பிரெயின், கரெக்டா? அது வந்து தானே செயல்படுறதுக்கு அந்த செல்லுக்கு முக்கியமானது நியூக்ளியஸ் தான். ஸோ அப்போ நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? மெயினான விஷயம் ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ ஆர் குரோமோசோம்ஸ், கரெக்டா? இங்கேயும் டிஎன்ஏ இருக்கு. சரி ப்ரோ, அந்த டிஎன்ஏவை அது வந்து ஆர்என்ஏவா மாற்றும். இங்கேயும் ஆர்என்ஏவா மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ரோ. இங்கேயும் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு நியூக்ளியஸ்க்கு ஈக்குவலா வந்த மாதிரி வருதா? அதனாலதான் நம்ம இதை வந்து செமி அட்டானமஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி? செமி அட்டானமஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது என்னது? இது வந்து புரோட்டீனு, இது டிஎன்ஏ. சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ. சர்க்குலா இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து they can divide by, இதுங்களும் டிவைட் ஆகும் பை ஃபிஷன். அதாவது பைனரி ஃபிஷன், இந்த மாதிரி ஃபிஷன் மூலமாக இதுங்க ரெண்டா பிரியும். ஓகேவா? பைனரி ஃபிஷன் மூலமா ரெண்டு இதுவா பிரியும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இதுல அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் ரெண்டு இருக்கா? ஆமாம் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரேன் இஸ் ஹைலி பெர்மியபிள். ஓகேவா? எப்படி? அவுட்டர் மெம்பரேன் வந்து ஹைலி பெர்மியபிள், எதனாலும் டக்குன்னு உள்ள விட்டுரும். ஓகேவா? ஓகே. பட் ஆனால் இப்படி எதனாலும் உள்ள வரலன்னா, இப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வைரஸ், மைட்டோகாண்ட்ரியாவை அழிக்கக்கூடிய வைரஸ் ஏதோ ஒன்று உள்ள வந்து அதையும் உள்ள விட்டுறக்கூடாது இல்ல. ஸோ அதுக்கு இருக்கிறது தான் இன்னர் மெம்பரேன். ஓகேவா? இந்த இன்னர் மெம்பரேன் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள். ஓகேவா? செல் மெம்பரேன் மாதிரி செலக்டிவ்லி பெர்மியபிள். செலக்டடா ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் உள்ள விடுமே தவிர எல்லாத்தையும் உள்ள விடாது. ஓகே ஓகே. இது வந்து ஒரு டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ எழுதணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ மைட்டோகாண்ட்ரியா எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவோட மெயின் வேலை என்ன? மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஆமாம் ப்ரோ. அப்போ பவர் ஹவுஸ்னு என்னது? அதுதான் பவர் ப்ரொடியூசிங் இடம், கரெக்டா? அப்போ இது எந்த செல் அதிகமா இருக்கும்? எந்த செல்லுல எனக்கு பவர் அதிகமா தேவைப்படுதோ அந்த செல்ஸ்ல எனக்கு மைட்டோகாண்ட்ரியா நிறைய இருக்கும், கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பவரே தேவைப்படாத ஒரு இடத்துல நான் போய் ஏகப்பட்ட தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஊர்ல கொண்டு போய் போடுறேன். எனக்கு பவர் தேவைப்படுற இடத்துல அதெல்லாம் நான் போடாம இருந்தா அது எப்படி? எனக்கு தேவைப்படுற இடத்துல தானே இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். அதே மாதிரிதான் எந்த இடத்துல பவர் ஆர் எனர்ஜி யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியா அதிகமா இருக்கும். எந்த இடத்துல எனர்ஜி யூட்டிலைசேஷன் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியாவும் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்ப நம்ம ஒரு என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? டன்னா? வாங்க என்சிஆர்டி ரீட் பண்ணுவோம். மைட்டோகாண்ட்ரியா சிங்குலர்ல சொல்லணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியான். ஓகேவா? ஓகே ப்ரோ. அன்லெஸ் ஸ்பெசிபிகலி ஸ்டெயின்ட், அந்த ஸ்டெயின் தான் என்னன்னு சொன்ன ஜேனஸ் கிரீன். ஓகேவா? தே ஆர் நாட் விசிபிள் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். ஸ்டெயின் பண்ணாம, அதாவது டை யூஸ் பண்ணாம நம்மளால பார்க்க முடியாது. மைட்டோகாண்ட்ரியா பெர் செல் இஸ் வேரியபிள் டிபெண்டிங் ஆன் தி பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல்ஸ். அந்த செல் என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பெர் செல் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேப் அண்ட் சைஸ் ஆல்சோ கன்சிடரபிள் டிகிரி ஆஃப் வேரியபிலிட்டி இஸ் அப்சர்வ். அதாவது எந்த இடத்துல அதிகமா தேவைப்படுது அந்த இடத்துல ஷேப் அண்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கலாம், ஷேப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயமும் வந்து ஹைலி வேரியபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. டிப்பிக்கலா, அதாவது ஜென்ரலா பார்த்தோம்னா இட் இஸ் சாசேஜ் ஷேப். ஓகே. இதோட டயாமீட்டர்னு பார்த்தோம்னா 0.2ல இருந்து 1 மைக்ரோமீட்டர், ஆவரேஜா 5 மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேவா? இதே இது லென்த்னு பார்த்தோம்னா 1ல இருந்து 4.1 மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஈச் மைட்டோகாண்ட்ரியான் இஸ் அ டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர், டபுள் மெம்பரேன் பவுண்ட். ஆல்ரெடி சொன்னா. ஸோ வித் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் தி இன்னர் மெம்பரேன் டிவைடிங் இட்ஸ் லூமன் டிஸ்டிங்க்ட்லி இன்டு டூ ஆக்வஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ். எல்லாமே வந்து லிக்விட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ரெண்டு விஷயமா பிரிக்குது. என்னது? ஒரு நிமிஷம். அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் இன்னர் கம்பார்ட்மெண்ட்டா பிரிக்கும். ஓகே.
தி இன்னர் கம்பார்ட்மெண்ட் இஸ் ஃபில்டு வித் அ டென்ஸ் ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் கால் தி மேட்ரிக்ஸ். இது உங்களுக்கு கொஸ்டினா வரலாம். ஓகேவா? டென்ஸ் ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ் வந்து என்ன, இது லூஸ் நான் ஹோமோஜினஸா இல்ல ஹெட்ரோஜினஸா இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீங்க டென்ஸ் ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அவுட்டர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் தி கண்டினியூஸ் லிமிட்டிங் பவுண்டரி ஆர் of the original. Okay, of the original. The inner membrane forms a number of infoldings called cristae or crista. Okay, okay. This the cristae increases the surface area. இதோட மெயின் வேலையே வந்து சர்ஃபேஸ் ஏரியா தான். எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதுங்களோட மெயின் வேலை வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம உடம்புக்குள்ள நம்மளோட இன்டெஸ்டைன்ல வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இருக்கிறது தான் வில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே மீசோசோம்ஸ் என்ன பார்த்தோம், சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா, இன்ஃபோல்டிங்கா இருக்குமா. இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்ஸோட மெயின் வேலையே டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஓகே, தி டூ மெம்பரேன்ஸ் ஹேவ் தேர் ஓன் ஸ்பெசிஃபிக் என்சைம்ஸ் அசோசியேட்டட். அதாவது இந்த ரெண்டுத்துலயுமே தனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில என்சைம்ஸ், அதுங்களோட ஸ்பெசிஃபிக்கான என்சைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹேவ் தேர் ஓன் ஸ்பெசிஃபிக் என்சைம்ஸ் அசோசியேட்டட் வித் தி மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸ். Mitochondria are the site of aerobic respiration. So, respiration site. They produce cellular energy in the form of ATP. Hence, they are called powerhouse. This is namakku easy-a therinja vishayam. Matrix also possess single circular DNA molecule, few RNA molecules, ribosomes, 70s ribosome, adu poga RNA molecule, and components required for the synthesis of proteins. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, மைட்டோகாண்ட்ரியானால புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, தி மைட்டோகாண்ட்ரியா டிவைட் பை ஃபிஷன். மைட்டோகாண்ட்ரியா எது மூலமா டிவைட் ஆகும், ஃபிஷன் மூலமாக டிவைட் ஆகும். ஸோ அதனால அது வந்து நம்ம செமி அட்டானமஸ் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாங்க ஃபர்ஸ்ட் எழுதணும்ல, அதுக்கப்புறம் தான் என்சிஆர்டி ரீடிங். பிளாஸ்டிட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்க்க போறோம், பிளாஸ்டிட். பிளாஸ்டிட்ஸ். ஓகே, பிளாஸ்டிட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, சிம்பிளா ஒன்றும் இல்லை, பிக்மெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பிளாஸ்டிட். ஓகேவா? ஓகே ப்ரோ, இது எதுல இருக்கும் அப்படின்னா பிளான்ட் செல்ஸ்ல இருக்கும். பிளான்ட் செல்ஸ்ல பிரசன்ட், அனிமல் செல்ஸ்ல ஆப்சென்ட். ஓகேவா? அண்ட் யூக்ளினாய்ட்ஸ், இது நீங்க பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல பார்ப்பீங்க, யூக்ளினாய்ட்ஸ்ல பிரசன்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ இந்த பிளாஸ்டிட்ல பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா மூணு டிஃப்ரெண்டான இது இருக்கு. ஓகேவா? 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட், அடுத்து குரோமோபிளாஸ்ட், அடுத்து லியூகோபிளாஸ்ட். ஓகேவா? இந்த குளோரோபிளாஸ்ட் என்னென்னலாம் இதுக்குள்ள இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, குளோரோஃபில், நிறைய குளோரோஃபில் இருக்கும். அண்ட் கொஞ்சமா இந்த ஜாந்தோஃபில்ஸ், ஜாந்தோஃபிலோட கெரட்டினாய்ட்ஸ் கொஞ்சமா ஒரு சின்ன ட்ரேசபிள் அமௌண்ட்ல கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? கெரோட்டினாய்ட்ஸும் இருக்கும். இதே இது குரோமோபிளாஸ்ட் எடுத்தோம்னா, குரோமோனாலே கலர், ஸோ கலர் கொண்டு வர மாதிரி உள்ள கெரோட்டினாய்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? நிறைய கெரோட்டினாய்ட்ஸ், அப்புறம் ஜாந்தோஃபில்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஜாந்தோஃபில், இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ரெண்டுமே வந்து ஃபேட் சொல்யூபிள், என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிராக்கெட்ல இங்க எழுதுறேன், ஃபேட் சொல்யூபிள். ஓகேவா? ஓகே, அடுத்து லியூகோபிளாஸ்ட்னா, லியூகோபிளாஸ்டோட மெயின் வேலை, லியூகோனாலே கலர்லெஸ் ஆர் ஒயிட். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த ஆர்பிசி மாதிரி டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கா, அதோட பேர் தான் லியூகோசைட். லியூகோ அப்படிங்கிறது கலர்லெஸ் ஆர் ஒயிட்டுங்கிறத மென்ஷன் பண்றது தான் லியூகோ.
ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த லியூகோபிளாஸ்டோட வேலை டு ஸ்டோர் ஃபுட். ஓகேவா? இந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்றத வச்சு இதுல ஒரு 3 மெயின் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அமைலோபிளாஸ்ட். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அமைலோ கிளைகோ இந்த மாதிரி வருதுன்னா அது எதை மென்ஷன் பண்ணுது? ஸ்டார்ச், குளுக்கோஸ் இந்த மாதிரி விஷயத்த மென்ஷன் பண்றது தான், கார்போஹைட்ரேட்ஸை மென்ஷன் பண்றது. கரெக்டா? ஸோ அப்போ இது என்னது? ஸ்டார்ச் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே. அடுத்து எலாயோபிளாஸ்ட். ஓகேவா? எலாயோபிளாஸ்ட்னா ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஓகே. அடுத்து அல்யூரோபிளாஸ்ட். இது உங்களுக்கு புரோட்டீனை ஸ்டோர் பண்ணும். அல்யூரோ அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து புரோட்டீன் தான். ஓகேவா? நீங்க என்ன உங்களுக்கு வந்து வாட் இஸ் த சாப்டர்? ஃபிஃப்த் சாப்டர், அதாவது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதுல நம்ம வந்து இந்த அல்யூரோபிளாஸ்ட், அது மாதிரி அல்யூரோன் லேயர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சீட்ல ஒரு லேயர் இருக்கும், மோனோகாட் சீட்ஸ்ல. ஓகேவா? அதை பத்தி பார்ப்போம். அதுவும் ஒரு புரோட்டீனேஷியஸ் லேயர் தான். அல்யூரோ அப்படின்னாலே அது வந்து புரோட்டீனை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டா நம்மளுக்கு வந்து என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்டை பத்தி தான் டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு என்சிஆர்டி ரீடிங் பண்ணிட்டு அந்த குளோரோபிளாஸ்டோட டயக்ராமை பார்த்துட்டு வந்துருவோம். First, plastids are found in all plants and in euglenoids. Okay bro. These are easily observed under the microscope as they are large. இதுங்கெல்லாம் வந்து நல்ல பெரிய இதா இருக்கும். So easily they are observable. They bear some specific pigments. இதனோட மெயின் வேலையே வந்து they have some or store some pigments. ஓகேவா? ஓகே. Thus imparting specific colors to the plants. இந்த பிக்மெண்ட் மூலமா தான் கலர் வர்றது. ஓகேவா? குளோரோஃபில் மூலமா தான் கிரீன் கலர் வரும். அந்த மாதிரி இப்போ கெரோட்டினாய்ட் மூலமா தான் கேரட்டோட அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி, அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி அந்த கலர் வர்றது, அதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். ஓகேவா? குளோரோபிளாஸ்ட்ல வந்து குளோரோஃபில், கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும், which are responsible for trapping light energy. ஓகேவா? குளோரோபிளாஸ்ட் தான் நம்மளுக்கு என்னது, போட்டோசிந்தசிஸ் நடக்கிறது அங்கதான். அடுத்து குரோமோபிளாஸ்ட், ஃபேட் soluble carotenoid pigments like keratin, xanthophylls இதெல்லாம் இருக்கக்கூடியது குரோமோபிளாஸ்ட்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்கலாம், இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். அதாவது ஃபேட் soluble pigments எது வந்து இந்த ஃபேட் soluble pigment ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. டைரக்டா கெரோட்டின் ஆர் கெரோட்டினாய்ட்ஸ் லைக் இது கெரோட்டின் அண்ட் xanthophylls அப்படின்னு கொடுத்தா நீங்க குரோமோபிளாஸ்ட் எழுதிருவீங்க. ஃபேட் soluble pigment ஸ்டோர் பண்றது எதுன்னு கேட்டா அப்போ நீங்க சான்சஸ் குழம்புறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? குரோமோபிளாஸ்டா தான் இருக்கணும். ஓகேவா? குரோமோபிளாஸ்ட் தான் ஃபேட் soluble கெரோட்டினாய்ட், அதாவது ஃபேட் soluble pigments ஸ்டோர் பண்ணும். அடுத்து this gives the plant part a yellow, orange or red color. ஓகேவா? அடுத்து லியூகோபிளாஸ்ட் ஆர் தி கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். சொன்னா லியூகோபிளாஸ்ட்னா லியூகோ அப்படின்னாலே கலர்லெஸ் ஆர் ஒயிட் இந்த மாதிரி விஷயத்தை மென்ஷன் பண்றது தான் லியூகோவா இருக்கும். ஓகேவா? ஓகே. Of varied shape and size, stored nutrients. Amyloplast stores carbohydrates like starch. Example என்னது? பொட்டேட்டோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டேட்டோ. அடுத்து எலாயோபிளாஸ்ட் வந்து ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஓகே. வேரஸ் அல்யூரோபிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு புரோட்டீன்ஸை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? மெஜாரிட்டி ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட் வந்து தே ஆர் ஃபவுண்ட் கிரீன் பிளான்ஸோடது வந்து மீசோஃபில் செல்ஸ்ல தான் இருக்கும். மீசோஃபில் செல்ஸ்னா இப்போ உங்களுக்கு என்னன்னு புரியாது, பட் ஆனால் திரும்பி அந்த ஆனடாமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லீஃப்ல இருக்கக்கூடிய செல் தான் மீசோஃபில் செல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? லீஃப்ல இருக்கிற செல்ஸ் தான் மீசோஃபில் செல்ஸ். ஓகே, இதை மட்டும் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சிருந்தா போதும். சிம்பிள். இப்போ நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் பண்றது எது? லீஃப் தான். லீஃப்ல இருக்கிற செல்ஸ் தான் மீசோஃபில் செல்லு. அப்போ நம்மளுக்கு குளோரோபிளாஸ்ட் எதுல இருக்கும்? மீசோஃபில் செல்ஸ்ல தான் இருக்கும்.
மீசோஃபில் செல்ஸ்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் மீசோஃபில் செல்னா நம்மளுக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து இப்படி இந்த பவுண்டரியில தான் இருக்கும். ஓகேவா? 20 to 40 குளோரோபிளாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம். இட் வேரிஸ். ஓகேவா? இதை நம்ம எங்க பார்த்தோம் ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் ஃபேக்டை பார்த்தோமா? 20 to 10 to 20 20 to 40 இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஓகே, தீஸ் ஆர் லென்ஸ் ஷேப்ட். வெயிட். இந்த டயக்ராம் மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தான் அங்கே மேலே டயக்ராம் வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. டயக்ராம் வரையலாமா? ஆஸ் யூஷுவல் தான் இதுவும். திஸ் இஸ் ஆல்சோ அ டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுவும் மைட்டோகாண்ட்ரியா மாதிரி என்னதுதான்? டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே ப்ரோ. இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன், இது என்னது? ரெண்டு மெம்பரேன் நடுவில் உள்ளது இன்டர் மெம்பரேனஸ் ஸ்பேஸ். மேல பார்த்தா அதே மாதிரி தான். ஓகேவா? இதுவும் செமி அட்டானமஸ் ஆர்கனல் தான். ஓகே ஓகே ப்ரோ. அப்போ இதுக்கும் உள்ள நம்மளுக்கு வந்து சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏவும் இருக்கும், 70S ரைபோசோமும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும், புரோட்டீன்ஸும் இருக்கும். ஓகேவா? அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அடுத்து இந்த மாதிரி, அதாவது சின்ன சின்ன மாத்திரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்க் ஷேப் இல்லைன்னா தட்டு மாதிரி, இல்லை சின்ன சின்ன மாத்திரை மாதிரி அப்படியே வரிசையாக உங்களுக்கு அடிக்கி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அடிக்கி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கிங்ஸா நிறைய இருக்கும். ஓகேவா? பைல் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காயினை நம்ம இந்த மேல 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 அடுக்கி வைப்போம் தெரியுமா? அந்த மாதிரி உள்ளதான் பைல் ஆஃப் காயின் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வெயிட் இங்க இருந்து நடுவில் ஒரு ஜங்ஷன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போகும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு காயினா இருந்த மாதிரி இருக்கா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தீஸ் இண்டிவிஜுவல் காயின்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் தைலகாய்டு. ஓகேவா? தைலகாய்டு. ஓகே. இந்த ஹோல் இதையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? கிரேனா ஆர் கிரேனம். ஓகேவா? ஓகே. இந்த இடம் இருக்கு தெரியுமா? இந்த இடத்த ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது மேல எப்படி நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியால மேட்ரிக்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கிற இடத்த ஃபுல்லா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த பிரிட்ஜோட பேரு தான் ஸ்ட்ரோமா லாமெல்லா. ஓகேவா? ஸ்ட்ரோமா லாமெல்லா. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இதுல இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் எங்க ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஓகே, பிக்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைலகாய்டு அது இந்த கிரேனம் மேல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள், பிக்மெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த குளோரோபிளாஸ்ட்ல தான் நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இதுலயும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்மளுக்கு தைலகாய்டுல லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ்ல ரெண்டு உண்டு. லைட் ரியாக்ஷன் ஒரு டைப் உண்டு, டார்க் ரியாக்ஷன் ஒன்று உண்டு. இப்போதைக்கு அது என்னன்னுலாம் நீங்க யோசிக்காதீங்க, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி கடைசியில் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் பிளான்ட்ஸ்னு ஒரு தனி சாப்டர் வரும், ஹியூமன் பிசியாலஜி ஆரம்பிக்கிறதுக்குலாம் முன்னாடி. அங்க வந்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இதுல லைட் ரியாக்ஷன் நடக்கும், ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஆர்எக்ஸ் என்னன்னா ரியாக்ஷன். ஸோ இங்க ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கு ஏதாவது இது டைமென்ஷன்ஸ் ஏதாவது உண்டா? இது லென்த் இவ்வளோ, சைஸ் இவ்வளோ, அது இப்படி இது இப்படி அப்படின்னு இது உண்டானா? எஸ் இருக்குது. இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 மைக்ரோமீட்டர். யோசிச்சு பாருங்க, அப்போ இது மைட்டோகாண்ட்ரியோட எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு. அடுத்து வித் ஆர் டயாமீட்டர்னு சொல்லலாம். வித் வந்து 2 to 4 மீட்டர்ஸ், அதாவது 2 to 4 மைக்ரோமீட்டர்ஸ். 2 to 4 மீட்டர்னா எவ்வளோ பெருசா இருக்கும்? சாரி தப்பா சொல்லிட்டேன். ஓகேவா? அது 2 to 4 மைக்ரோமீட்டர். ஓகே, இதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேவா? வேணா வரைஞ்சிடுறேன். ஓகேவா? சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், 70s ரைபோசோம்ஸ் இருக்கும், இதோட ஆர்என்ஏ இருக்கும், 70s ரைபோசோம்ஸ், அண்ட் இதோட புரோட்டீனும் இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, இதெல்லாமும் இருக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைலகாய்டு அப்படிங்கிறத இவங்க எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைலகாய்ட்ஸை ஃப்ளாட் மெம்பரேனஸ் சாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சாக்கு பை அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஃபிளாட்டா இருக்கக்கூடிய மெம்பரேனஸ் சாக்ஸ், இது தைலகாய்டுக்கு சொல்றாங்க. இந்த உள்ள இருக்கு தெரியுமா, இந்த ஏரியாவை வந்து லூமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது மெம்பரேன் ஆஃப் தைலகாய்டு என்க்ளோசஸ் ஸ்பேஸ் கால்டு லூமென். அதாவது இந்த ஒவ்வொரு தைலகாய்டுக்கு உள்ளேயும் ஏரியா இருக்கா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லூமென். இன்னர் ஏரியா ஆஃப் தைலகாய்டு. ஓகேவா? இந்த தைலகாய்டோட மெம்பரேன் என்க்ளோஸ் பண்ற ஏரியா லூமென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? தைலகாய்டுக்கு உள்ள இருக்கிற ஏரியா தான் நம்மளோட லூமென். ஓகேவா? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கிளீன். இது போக ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஃபேக்ட், 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுலயுமே நம்மளுக்கு அவுட்டர் மெம்பரேன் இஸ் லெஸ் பெர்மியபிள், இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் இஸ் மோர் பெர்மியபிள், பட் இன்னர் மெம்பரேன் இஸ் லெஸ் பெர்மியபிள். பட் ஆனால் அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா மோர் பெர்மியபிளா, இல்ல இன்னர் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் மோர் பெர்மியபிளா? இதை சிம்பிளா ஒரே ஒரு பாயிண்ட்ல முடிச்சிடலாம். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் membrane is more permeable than inner membrane of chloroplast.
குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரேனை விட மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன் மோர் பெர்மியபிள். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதோட நம்மளுக்கு பிளாஸ்டிட்ஸும் முடிஞ்சிருச்சு. என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ. இது எப்படி பிளாஸ்டிக்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்றாங்க, நல்லா பாருங்க. These are lens shaped, oval, spherical, discoid or even ribbon like organelles having variable length. ஓகேவா? 5 to 10 மைக்ரோமீட்டர் லென்த் இருக்கலாம் அண்ட் வித் வந்து 2 to 4 மைக்ரோமீட்டர்ஸ் குள்ள இருக்கலாம். ஓகேவா? இதுங்களோட நம்பரும் அதே மாதிரி தான் வேரி ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேட்ச் தி ஃபாலோயிங்ல உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஒரு கிளாமைடோமோனஸ்ல ஒரே ஒரு குளோரோபிளாஸ்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அதே இது நம்ம வந்து 20 to 40 இன்ன மீசோஃபில் செல். ஒரு மீசோஃபில் செல்ல நம்மளுக்கு 20 to 40 குளோரோபிளாஸ்ட் இருக்கலாம். இங்க கிளாமைடோமோனஸ் கிரீன் ஆல்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரீன் ஆல்கே தான் வந்து 20 to 40 நீங்க நினைக்க கூடாது. கிளாமைடோமோனஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீன் ஆல்கேவோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. லைக் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ஆர் ஆல்சோ டபுள் மெம்பரேன்ட். ஆஃப் தி டூ, அதாவது ஆஃப் தி டூனா ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட், இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மியபிள். அதாவது இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் இஸ் லெஸ் பெர்மியபிள் தேன் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து, தி ஸ்பேஸ் லிமிட்டட் பை தி இன்னர் மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் கால்ட் தி ஸ்ட்ரோமா. நல்லா கவனிங்க. அதாவது ஒரு குளோரோபிளாஸ்டுக்கு உள்ள இருக்கிற ஏரியா ஸ்ட்ரோமா, ஆனா ஒரு தைலகாய்டுக்கு உள்ள இருக்கிற ஏரியா லூமன். ஓகேவா? இந்த இடத்துல இதுல வந்து கொஸ்டின்ஸா வரலாம் உங்களுக்கு, இல்ல ஏஎன்ஆரா கூட உங்களுக்கு குழப்பி கேட்கலாம். ஓகேவா? A number of organized flattened membranous sacs called the thylakoids. thylakoids கரெக்டா ஆர்கனைஸா இருக்கா? இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்கனைஸ்டா பைல்ஸா இருக்கும். ஓகேவா? இந்த flattened membranous sacs தான் தைலகாய்டுன்னு சொல்லுவோம். ஆர் பிரசன்ட் இன் தி ஸ்ட்ரோமா, ஸ்ட்ரோமால இருக்கு. ஆர் அரேஞ்ச்ட் இன் பைல்ஸ் ஆஃப் அ காயின். எப்படி ஒரு காயின் அடுக்கி வச்சோமோ அதே மாதிரி எல்லாம் அரேஞ்சா இருக்கும். இது பேர் தான் கிரேனா ஆர் கிரேனம். ஒன்னை பத்தி பேசுறோம்னா, சிங்குலரா பேசுறோம்னா கிரேனம், இல்லைன்னா கிரேனா ப்ளூரல். ஓகேவா? ஆர் இன்டர்கிரேனல் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். Intergranal thylakoids. In addition, there are flat membranous tubules called stroma lamella connecting the thylakoids. இந்த தைலகாய்ட்ஸை கனெக்ட் பண்றது என்னது? ஸ்ட்ரோமா லாமெல்லா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேனாவை கனெக்ட் பண்றது இதுதானே. ஏன்னா இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் இங்க போயிருக்கு, இங்கேயும் போயிருக்கு, இங்கேயும் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ மூணு வேற கிரேனாவை கனெக்ட் பண்ணுது. கரெக்டா? அந்த மாதிரி உள்ளது. தி மெம்பரேன் ஆஃப் தைலகாய்ட்ஸ் என்க்ளோசஸ் அ ஸ்பேஸ் கால்ட் லூமன். நல்லா கவனிங்க. மெம்பரேன் ஆஃப் தைலகாய்டு என்க்ளோஸ் பண்ற ஸ்பேஸ் லூமன். ஓகேவா? மெம்பரேன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் என்க்ளோஸ் பண்ற ஸ்பேஸ் ஸ்ட்ரோமா. ஓகேவா? ஒரு குளோரோபிளாஸ்ட் உள்ள இடம் ஸ்ட்ரோமா. இதே இது ஒரு தைலகாய்டு க்ளோஸ் பண்ற, அதாவது என்க்ளோஸ் பண்ற இடம், தைலகாய்டுக்கு உள்ள இருக்கிற இடம் லூமன். ஓகேவா? குழம்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழம்பிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. Stroma of the chloroplast contains enzymes required for the synthesis of carbohydrates. இங்க வந்து enzymes, required enzymesலாம் இருக்கும். Like that of என்னது மைட்டோகாண்ட்ரியால எப்படி அதுங்களோட என்சைம்ஸ் அதுங்களே வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான். It also contains small double stranded circular DNA. டபுள் ஸ்டாண்டர்ட்னா 2 டிஎன்ஏ இருக்கும்னு அர்த்தம் இல்ல, 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஓகேவா? சிமிலர் டு மைட்டோகாண்ட்ரியா தான், ரெண்டுத்தையும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ட் இதுல ரைபோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி தைலகாய்ட்ஸ். இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே எதுல தான் இருக்கும்? தைலகாய்டுல தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு தைலகாய்டில் லைட் ரியாக்ஷன் நடக்கும், வேறஸ் நம்மளுக்கு டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமால நடக்கும். ஓகேவா? குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து 70s, சைட்டோபிளாசம்ல இருக்கிற ரைபோசோம் 80s. ஓகே, நம்ம ரைபோசோம்ஸும் பார்த்துட்டோம், சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸோட பேசிக்ஸ் ஆர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. ஓகேவா? சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லாக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வேண்டியது, ஓகே நான் உங்களுக்கு டயக்ராம் வேணா வரைஞ்சினாலும் காட்டிடுறேன், இங்க சைட்லேயே வரைகிறேன். ஓகேவா? வேண்டாம், மேலேயே வரைவோம்.
எக்ஸ்ட்ரா பேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. ஓகேவா? ஓகே ப்ரோ, டயக்ராம் வரைஞ்சிடலாமா? அதுக்கு நான் டைட்டில் போடுவோம். ஃபிளாஜெல்லா. ஓகே, ஸோ இப்போ டயக்ராம். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து ரேடியல் ஸ்போக்ஸ் வரையணும். ஓகே, இது ரேடியல் ஸ்போக்கு. இப்போ இதை மொத்தமாக எடுத்து காப்பி பண்ணுவோம். உங்களுக்கு டயக்ராம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ வரையணும்னா அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக தோணும். ஸோ அதனால தான் நான் டயக்ராம் வரைகிறேன். கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். ஸோ இப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இப்போ மொத்தம் 9 இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இப்போ 9 இருக்கு. அதே மாதிரி இங்கே ஓகே, சரி. இதுதான் நம்ம சிலியா ஒரு ஃபிளாஜெல்லான்னு சொல்லுவோம். அந்த ஹேர் மாதிரி இருக்குமா, அந்த மூமெண்ட்டுக்குள்ள டெய்ல் மாதிரி இருந்துச்சா, அதோட ஸ்ட்ரக்சர், பேசிக்கான அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் இதுதான். எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நீங்க பென் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணை அப்படியே ஹரிசாண்டலா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது சிம்பிள்
இதுதான் உங்களோட பென்னு. இதை நான் இப்போ இப்படி கட் பண்ணிட்டேன். இப்படி கட் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல சிலிண்ட்ரிக்கலா தெரியுமா? அந்த சிலிண்ட்ரிக்கலை நான் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஃபிளாஜெல்லா. இந்த ஃபிளாஜெல்லா இங்கே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இந்த இடத்துல சிலிண்ட்ரிக்கலா இருக்குமா? இந்த சிலிண்ட்ரிக்கலா உள்ளதை நான் இப்போ எடுத்து இப்போ மேல இருந்து பார்க்குறேன். அப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத இந்த டயக்ராம். ஓகேவா? இந்த மாதிரி தான் தெரியும். இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம இப்போ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்லா பாருங்க, இங்க சுத்தி இந்த ரெண்டு ரெண்டு பாலா இருக்கிறது நம்மளுக்கு 9 இருக்கா? உள்ளுக்குள்ள 2 பால் இருக்கா? ஸோ அப்போ 9+2 அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒன்னுக்கும் என்னென்ன பேரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? இதை வந்து பெரிஃபெரி அப்படின்னால எப்பவுமே பவுண்டரி கிட்ட இருக்கிறதுக்கு பெரிஃபெரி ஆர் பெரிஃபெரல்னு யூஸ் பண்ணுவாங்க. இது பவுண்டரி கிட்ட இருக்கிறதுனால இதுதான் பெரிஃபெரல் மைக்ரோடிபியூல். நான் உங்களுக்கு முதல்ல ஸ்டார்டிங்ல, அதாவது யூகேரியாட்ஸ் ஆரம்பிக்கும் போதே போன லெக்சர்ல என்ன சொன்னேன்? மைக்ரோடிபியூல் தான் ஃபிளாஜெல்லா ஃபார்ம் பண்ணும். ஸோ வாய் ரொம்ப வளருது, சாரி. சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸோட இன்னொரு ஃபங்க்ஷன் மொட்டிலிட்டின்னு சொன்னா, ஸோ இப்போ இங்கே மைக்ரோடிபியூல் வந்துருச்சா? அதுதான் கனெக்ஷன். இப்படி தான் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ வெளியே இருக்கிறது பெரிஃபெரல் மைக்ரோடிபியூல். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஓகே, பெரிஃபெரல் மைக்ரோடிபியூல் இது வந்து 9 தான் இருக்கும். அதாவது ரெண்டு ரெண்டா டபுளெட்ஸா 9 இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த ரெண்டு டபுளெட்டுக்கு நடுவுல இருக்கு தெரியுமா? டபுளெட்னா ரெண்டு உள்ளது. இந்த ரெண்டு டபுளெட்டுக்கு நடுவுல உள்ளது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இன்டர். இப்பவுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரெண்டு டபுளெட்டுக்கு, அதாவது ரெண்டு ஸ்கூலுக்கு நடுவில் இன்டர் ஸ்கூல். அப்போ ரெண்டு டபுளெட் நடுவுனா கரெக்ட், நீங்க கெஸ் பண்ண மாதிரி இன்டர் டபுளெட். ரெண்டுத்தையும் இது பிரிட்ஜ் பண்ணுதா? அதாவது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கா? ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுதா? இதை இன்டர் டபுளெட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரு லிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இன்டர் டபுளெட் பிரிட்ஜ். ஓகே. இது எப்படி பெரிஃபெரல் மைக்ரோடிபியூலோ அதே மாதிரி இதுதான் நம்மளோட சென்ட்ரல் மைக்ரோடிபியூல். ஓகேவா? என்னது? சென்ட்ரல் மைக்ரோடிபியூல். ஓகே. இந்த ஒரு சர்க்கிள் அப்படியே கொஞ்சோண்டு மட்டும் மீதி இருந்த மாதிரி இருக்கா? இதைத்தான் வந்து இங்க போடும். இதைதான் வந்து நம்ம சென்ட்ரல் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷீத், சென்ட்ரல் ஷீத். ஓகே. இதுல இந்த இருக்கா ரேடியஸ் மாதிரி அப்படியே? இதுதான் சென்டர்னா சென்டர். இப்போ இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் நோக்கி உள்ள ரேடியஸ் மாதிரியே இருக்கா எல்லாம்? இதைத்தான் வந்து நம்ம ரேடியல் ஸ்போக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட பேரு தான் ரேடியல் ஸ்போக்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? 9+2 அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா சுத்தி 9 டபுளெட்ஸ் இருக்கும், நடுவுல 2 சிங்குலெட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 9+2 அரேஞ்ச்மெண்ட். ஓகே. இதுல வந்து இந்த இதோட சைட்டோபிளாசம் மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவை தான் நம்ம வந்து ஆக்சோனீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெம்பரேனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏரியா தான் ஆக்சோனீம். இந்த ஆக்சோனீம்ல தான் எல்லாமே இப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா, இந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட், அதாவது இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க ப்ரோ. அது என்னது? சிலியாவுக்கும் ஃபிளாஜெல்லாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிம்பிள். நம்ம முதல்ல ப்ரோகேரியாட்ஸ்ல ஃபிம்ப்ரியன் ஒன்று பார்த்தோமா? ஆனால் ஃபிம்ப்ரியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? மொட்டிலிட்டி கிடையாது, ஆங்கரேஜ்மெண்ட், அதாவது அட்டாச்மெண்ட் டு ராக் ஆர் ஹோஸ்ட். ஆனா அதே ஃபிம்ப்ரிய மாதிரி இருக்கிறது தான் இந்த சிலியா. ஓகேவா? ஸ்மாலா இருக்கும், பட் ஆனால் நம்பர் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? இங்க ஃபிளாஜெல்லாங்கிறது லார்ஜா இருக்கும், பட் ஆனால் நம்பர் கம்மியா இருக்கும். ஓகேவா? என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனுமே என்னதுதான்?
மொட்டிலிட்டி தான், மூவ்மெண்ட் தான் இது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனுமே. மெயினான ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்துக்குமே மூவ்மெண்ட் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இது வந்து இந்த ஃபிளாஜெல்லால நம்ம ஒரு பார்ட் பார்த்தோம் தெரியுமா? அதாவது 3 தான் வரும். சென்ட்ரல் ஹப்பு கீழே, அதுக்கடுத்து ஹூக்கு, அதுக்கடுத்து என்னது ஃபிலமெண்ட். கரெக்டா? நம்ம மேலே பார்த்துருப்போம், வெயிட் பண்ணுங்க. சாரி, சென்ட்ரல் ஹப் இல்ல, பேசல் பாடி இந்த இருக்கா, இந்த பேசல் பாடி அண்ட் இந்த ஹூக்கு அண்ட் இந்த ஃபிலமெண்ட். கரெக்டா? இந்த ஃபிலமெண்டோட ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சர் 9+2 அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? 9 டபுளட் பெரிஃபெரியில இருக்கும், ஒரே ஒரு ரெண்டு சிங்கிளட் சென்டர்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபிலமெண்டோடது. இது எதோடது? ஃபிலமெண்டோடது. இதே இது இதோட பேஸ்மெண்டான அந்த பேசல் பாடி இருக்குல்ல, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிமிலர் டு திஸ் தான், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்சிஆர்டி ரீடிங் மறந்துடக்கூடாது. வாங்க பண்ணிட்டு வந்துருவோம். சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. சிலியா சிங்குலரா சொல்லணும்னா சிலியம், தெரிஞ்சதுதான். ஃபிளாஜெல்லா சிங்குலர்ல சொல்லணும்னா ஃபிளாஜெல்லம், தெரிஞ்சதுதான். ஆர் ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் தி செல் மெம்பரேன். ஆமா, அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் தி செல் மெம்பரேன் தான். இதுவும் நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே பார்த்துட்டோம். சிலியா ஆர் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் which works like oars, causing the movement of either the cells or the surrounding fluid. அதாவது சிம்பிள், சின்ன 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 ஹேர் மாதிரி இருக்கும். இது சரௌண்டிங் ஃப்ளூயிடை தள்ளும் போது என்ன ஆகும்? தன்னால செல்லும் முன்னாடி நவுண்டு போயிடும். கரெக்டா? அந்த மாதிரி இதுங்க மூவ் பண்ணும். இது ஃபிளாஜெல்லா வந்து they are comparatively longer and responsible for cell movement. இது வந்து செல்லையே நவுத்தி 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 கொண்டு போயிடும். ஓகேவா? ஓகே. தி ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா ஆல்சோ possess flagella, but these are structurally different from that of eukaryotic flagella. ஓகேவா? யூகேரியாட்டிக் ஃபிளாஜெல்லாவுக்கும் ப்ரோகேரியாட்டிக் ஃபிளாஜெல்லாவுக்கும் ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் மூணுத்துலையுமே வந்து, அதாவது ரெண்டுத்துலையுமே இந்த பேசல் பாடி, ஃபிலமெண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் உண்டு. பட் ஆனால் அதோட அனட்டாமிக்கல் இது, அதாவது உள்பக்கமா அதை இன்னும் நீங்க டீப்பா உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோடிபிள் இதெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஃபிளாஜெலின் அப்படிங்கிற புரோட்டீனால தான் அது மேடா இருக்கும். ஆனா இங்க நம்மளுக்கு மைக்ரோடிபியூலால மேடா இருக்கு. கரெக்டா? சிம்பிளா மெத்தட் சொல்றாங்க, எலக்ட்ரோ மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடினால ஷோ தட் தே ஆர் கவர்ட் வித் பிளாஸ்மா மெம்பரேன். தெரிஞ்சதுதான், இதுக்கு ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஏன்னா எல்லாமே மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தானே. தேர் கோர் கால்ட் ஆக்சோனீம். இதுங்களோட கோர் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சோனீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, மேலே கொடுத்துருப்பாங்களே, ஆக்சோனீம் மென்ஷன் பண்ணலையா? ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. அடுத்து பெரிஃபரல் டப்ளெட்ஸ், மைக்ரோடிபிள் டப்ளெட்ஸ். அடுத்து இன்டர் டப்ளெட் பிரிட்ஜ், சென்ட்ரலான சிங்லெட்ஸ் 2, சென்ட்ரல் மைக்ரோடிபிள், சென்ட்ரல் ஷீத்து, ரேடியல் ஸ்போக்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. possess a number of microtubules running parallel to the long axis. என்ன சொல்ல வராங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா சிம்பிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதுதான் ஃபிளாஜெல்லா. ஓகேவா? இந்த ஃபிளாஜெல்லால நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்னோட கண்ணை இப்போ நான் டாப்ல வச்சு பார்க்க போறேன். ஓகேவா? அதான் இப்படி டாப்ல இருந்து பார்க்குறேன். இப்போ நான் மேல இருந்து பார்க்கும்போது எனக்கு இது எப்படி தெரியும்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா தெரியுமா? கரெக்டா? ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி எடுத்து பார்த்தேன்னா இதுல எனக்கு நிறைய மைக்ரோடிபியூல்ஸ் வந்து எப்படி பேரலா ரன் ஆகும்னு சொல்றாங்க. பேரலானா இப்படி, வெயிட், பேரலானா எப்படி, இதுல எப்படி பேரலா ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அதை கட் பண்ணி பார்த்தா எனக்கு அப்ப எப்படி தெரியும்? ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது இருக்கிற மாதிரி தெரியுமா? அதைத்தான் சொல்ல வராங்க. ஓகே ஓகே ப்ரோ. தி ஆக்சோனியம் யூஸ்வலி ஹேஸ் 9 doublets ஆஃப் ரேடியலி அரேஞ்ச்டு பெரிஃபரல் மைக்ரோடிபியூல்ஸ். அதாவது பெரிஃபரலா அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய 9 டபுளெட்ஸ். ஆமா, பார்த்துட்டோம். அண்ட் a pair of centrally located microtubules. a pair of centrally locatedனா 2 centrally located microtubules இருக்கும். ஓகேவா? such an arrangement of actionable microtubule is known as 9+2 array. ஓகேவா? the central microtubules are connected by bridges. central microtubules connected by bridges and is also enclosed by a central sheath.
அப்படிங்கிற சென்ட்ரல் ஷீத் அப்படிங்கிற ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும், which is connected to one of the tubules of each peripheral doublets by a radial spoke. ஓகேவா? இந்த சென்ட்ரல் ஷீத் இந்த டப்லெட்ல ஏதோ ஒரு இது கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு ரேடியல் ஸ்போக் மூலமா ஏதோ ஒரு இது கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. thus there are 9 radial spokes. எஸ், ஏன்னா 9 டப்லெட் இருக்கு அப்படிங்கிறப்போ 9 ரேடியல் ஸ்போக்கும் இருக்கும். பெரிஃபரல் டப்லெட்ஸ் வந்து இன்டர்லிங்க் ஆயிருக்கிறது பை லிங்கஸ் ஆர் இன்டர் டப்லெட் பிரிட்ஜ். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இன்டர் டப்லெட் பிரிட்ஜ் எத்தனை இருக்கும் அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. 9 இதுக்கு இருக்கணும்னா ஐ திங்க் 10 வரணும். கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 9. சாரி, அப்போ 9 தான் வருது. கரெக்டாக தான் என்னமா 1 இங்கே இருந்தா 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்ட் தான். ஸோ அப்போ 9 இன்டர் டப்லெட் பிரிட்ஜும் வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ போத் தி சிலியம் அண்ட் ஃபிளாஜெல்லா எமர்ஜ் ஃப்ரம் சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு தி பேசல் பாடிஸ். அதாவது எமர்ஜ் ஆகி வர அந்த பேஸான இடம் இருக்கு தெரியுமா, அந்த பேசல் பாடி எப்படி இருக்குன்னா சென்ட்ரியோல் லைக்கா இருக்கும். இந்த மேல இருக்கிறது, இதுல இருந்து இந்த மேல இருக்கு தெரியுமா, வெயிட் பண்ணுங்க, இதுல இருந்து இந்த பேசல் பாடிக்கு மேல இருக்கிற எல்லாமே இந்த சிலியான் ஃபிளாஜ். நம்ம பார்த்தா அந்த 9+2 அரே. ஓகேவா? 9+2 அரே. இதே இது கீழே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு 9+0 அப்படிங்கிற ஒரு அரே ஃபார்மேட்ல இருக்கும். சரி ப்ரோ, 9+0னா என்ன, சென்ட்ரல் அது இருக்கானா? இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க அவசரப்பட்டு நீங்களும் ஒரு கன்ஃபியூஷனுக்கு வராதீங்க, ஐ மீன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. இதுல என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற அதே மாதிரி தான் இருக்கும் சென்ட்ரியோல்ஸ். சரியா? உங்களுக்கு டயக்ராம் போடணுமா? நான் அங்கனே எழுதி, ஓகே வெயிட், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போட்டுறேன் உங்களுக்காக. இதை கூட செய்யலாம் எப்படி, centrioles and centrosome. ஓகே, இந்த சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய ரவுண்டு. ஓகே, இன்னும் நல்ல பெரிய ரவுண்டா. ஓகே, இந்த பெரிய ரவுண்டில் எப்படி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டப்லெட் இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த தடவை ட்ரிப்ளெட்ஸ் இருக்க போகுது. புரியுதா? ஸோ இதே மாதிரி காப்பி பேஸ்ட் 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 பேஸ்ட். மொத்தம் நம்மளுக்கு 9 இருக்கணும், ஏன்னா 9+0 அரே தானே. ஸோ அப்போ 1 2 வந்திருக்கு. ஸோ இது 3, அடுத்து இது 4, இது 5, இது 6வது, இது 7வது, சர்க்கிள் கொஞ்சம் பெருசாயிருச்சு போல, இது 8வது, இது 9வது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எத்தனைக்கு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இந்த 9 இருக்குல்ல, எப்படி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நடுவில் பிரிட்ஜஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் பிரிட்ஜஸ் இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே, அதே மாதிரி ஏதோ ஒரு இது வந்து நம்மளுக்கு சென்டரோட ரேடியல் ஸ்போக் மூலமா அட்டாச் ஆயிருக்கும்.
ஓகே. பட் ஆனால் இந்த இதில் நம்மளுக்கு என்னது, சாரி வெயிட் பண்ணு, பென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு சென்டரில் வந்து 9+0 அரேஞ்ச்மெண்ட் தானே, அப்போ சென்டரில் உங்களுக்கு மைக்ரோ டியூபியூல்ஸே இருக்கக்கூடாது. கரெக்டா? எஸ், இருக்காது. சிம்பிளாக இது வந்து ஒரு புரோட்டீனேஷியஸ் ஹப் மாதிரி தான், வெறும் புரோட்டீன் மட்டும் இருக்கிற மாதிரி தான். ஓகேவா? மைக்ரோ டியூபியூல்லாம் இருக்காது, வெறுமனியா ஒரு ப்ராக்சிமல் ஹப்பு, புரோட்டீனேஷியஸ் ஹப்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ராக்சிமல் கிட்ட உள்ளது, ஸோ சென்டர் கிட்ட இருக்கிறதுனால இதுதான் நம்மளோட ப்ராக்சிமல் ஹப். ப்ராக்சிமல் ஹப். ஓகேவா? சாரி, ஹப். ஓகே, இது என்னது? திஸ் இஸ் புரோட்டீனேஷியஸ், அதாவது இது வந்து புரோட்டீனால மேடப் ஆனது. ஓகேவா? ஓகே, இதில் வந்து டிஸ்டலான ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும். ஓகேவா? ட்ரிப்ளெட்டு, அதாவது பெரிஃபரல் ட்ரிப்ளெட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிப்ளெட்டு. அது மாதிரி இன்டர் ட்ரிப்ளெட் பிரிட்ஜஸ் இருக்கு. ஓகேவா? ரேடியல் ஸ்போக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் 9+0 அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இதுதான் நம்ம சென்ட்ரியோலோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதுதான் சென்ட்ரியோல். ஓகேவா? இப்போ சரி ப்ரோ, சென்ட்ரியோல் இது ஓகே. இந்த சென்ட்ரியோல் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேசல் பாடின்னு ஒன்று பார்த்தோமா, அந்த பேசல் பாடியோட ஸ்ட்ரக்சர் இந்த சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சரோட சிமிலரா இருக்கும். ஓகேவா? சொல்லப்போனா இந்த சென்ட்ரியோலுக்கு மேலதான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த 9+0 அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ல இருக்கும். இந்த பேஸுக்கு மேலதான் நம்மளுக்கு வந்து இந்த 9+2 அரேஞ்ச்மெண்ட் வரும். ஓகேவா? அதாவது 9+0 அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மேலதான் 9+2 அரேஞ்ச்மெண்ட் வரும். புரியுதா? இப்போ இதுதான் நம்மளோட, சாரி ரொம்ப பெருசா வந்துருச்சு, இதுதான் நம்மளோட ஃபிளாஜெல்லா அப்படின்னா, இதுல பேஸ்ல பேசல் பாடி இருக்கும். இந்த பேசல் பாடியோட ஸ்ட்ரக்சர் இது, இதோட ஸ்ட்ரக்சர் 9+2 அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா? இதுக்கு வந்து 9+0 அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஃபிளாஜெல்லா இப்படிதான் இருக்கும் அதோட அனட்டாமி. ஓகேவா? ஓகே ப்ரோ, சென்ட்ரியோல்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருக்குமா அப்படின்னா இல்ல, அதுல ஒரு சின்ன மாற்றம் ஆர் ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இது அனிமல் செல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். தே ஆர் ஆப்சென்ட், -NTனா ஆப்சென்ட்னு அர்த்தம், ஆப்சென்ட் இன் பிளான்ட்ஸ். ஓகேவா? மைக்ரோபாடிஸ் அது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருக்கும், ஆனா இதுங்க ஆப்சென்ட் இன் பிளான்ட்ஸ் தான். குளோரோபிளாஸ்ட் வந்து பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்காது, பிளான்ட்ஸ் அண்ட் யூக்ளினைட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் பிளான்ட்ஸ், பிரசன்ட் இன் அனிமல்ஸ். ஓகேவா? இதுல சென்ட்ரோசோம் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, இதுல நம்மளுக்கு டாட்டட் லைன் எப்படி வரும்னு தெரியலையே, சாரி டாட்டட் லைனா வரது தெரியல. ஸோ கிரீன் கலர் எடுப்போம். ஓகே, ரெண்டு சென்ட்ரியோல் வந்து இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிங்கிள் இதுவும், சாரி இது என்ன 2030 போயிருக்கா, இதுல இந்த ஒவ்வொரு இதுவுமே ஒரு சென்ட்ரியோல். ஓகேவா? இந்த சென்ட்ரியோல், அதாவது ரெண்டு சென்ட்ரியோல் பெர்பெண்டிகுலரா, ஆங்கிள் எவ்வளோ பெர்பெண்டிகுலரா இப்படி போட்டா ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சென்ட்ரியோல் பெர்பெண்டிகுலரா இருக்கும், அதை சுத்தி இந்த சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பெரிசென்ட்ரியோலர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
சென்ட்ரியோலை சுத்தி பெரிஃபெரியில இருக்கிறதுனால பெரிசென்ட்ரியோலார் சப்ஸ்டன்ஸ். இந்த பெரிசென்ட்ரியோலார் சப்ஸ்டன்ஸ் சுத்தி இருக்கிறதுனால பெரிசென்ட்ரியோலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் பேசாம, ஓகேவா? ஸ்பேஸ். இதை மொத்தமா சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன வரும்? சென்ட்ரோசோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதாவது 2 சென்ட்ரியோல பெர்பெண்டிகுலர் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதை சுத்தி இருக்கிற பெரிசென்ட்ரியோலர் ஸ்பேஸ், அந்த இடத்துல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸை சேர்த்து தான் நம்ம ஒரு சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா ப்ரோ? கரெக்ட். இதுல சென்ட்ரோசோமுக்கு நோ மெம்பரேன். ஓகேவா? சென்ட்ரோசோம் மெம்பரேன் ஆப்சென்ட். ஓகேவா? மைனஸ் என்டினா ஆப்சென்ட். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. புரிஞ்சிச்சு 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 புரிஞ்சிச்சு. ஸோ அப்போ என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? சரி, சாரி, இன்னொரு விஷயம், இந்த சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் என்ன? சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன், சென்ட்ரியோல்ஸ் ஃபங்க்ஷன் மெயினா இதோட ஃபங்க்ஷன் வந்து செல் டிவிஷன்ல தான் யூஸ் ஆகும். ஓகேவா? செல் டிவிஷன், அதுலயும் மெயினா ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக யூஸ் ஆகும். இது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சாப்டரான செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனா, அந்த சாப்டர்ல நம்ம இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு இது ஈஸியா புரியும். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பிண்டில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட் 9+0. ஓகே, நம்ம என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? ஓகே ப்ரோ, வாங்க. சென்ட்ரோசோம் and centrioles. Centrosome is an organelle usually containing 2 cylindrical structures called centrioles. They are surrounded by amorphous pericentriolar material. சொன்னா சுத்தி amorphous pericentriolar material இருக்கும். Both the centrioles in centrosome lie perpendicular to each other. சொன்னா ரெண்டும் 90 டிகிரில இருக்கும், perpendicular to each other, in which each has an organization like the cartwheel. They are made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. இது வேணாலும் நான் மேலே எழுதிடுறேன். இதில் உங்களுக்கு என்ன புரோட்டீன் இருக்கும்? ட்ரிப்ளெட் வந்து டியூபுலின் அப்படிங்கிற புரோட்டீனால மேட் ஆனது. டியூபுலின் புரோட்டீன். ஓகேவா? ஓகே ப்ரோ. Each of the peripheral fibril is a triplet. ஒவ்வொன்றும் ஒரு triplet. Adjacent triplets are also linked and central part of the proximal region of centriole has a proteinaceous thing, ஓகேவா, called the hub. அதைத்தான் நம்ம வந்து சென்ட்ரல் ஆர் ப்ராக்சிமல் ஹப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. which is connected with the peripheral by spokes, radial spokes மூலமா. எப்படி நம்மளுக்கு அந்த 9+2 அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும். சென்ட்ரியோல் ஃபார்ம்ஸ் தி பேசல் பாடி ஆஃப் சிலியா அண்ட் சிலியா ஆர் ஃபிளாஜெல்லா. இது உங்களுக்கு கொஸ்டின்ல வரலாம். ஓகேவா? அதாவது 9+2 அரேஞ்ச்மெண்ட் வந்து சென்ட்ரியோலோடது, 9+0 அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபிளாஜெல்லாவோடது அப்படின்னு சொல்லி ஏஎன்ஆர்ல கூட கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் பண்ணி அரேவை வந்து கொலாப்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அரேஞ்ச்மெண்ட்டை. ஓகேவா? ஓகே. அண்ட் இது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பிண்டில் ஃபைபருக்கு அண்ட் செல் டிவிஷன் தான் இதோட மெயின் வேலை. அதாவது இது ஸ்பிண்டில் ஃபைபரோட இதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்பிண்டில் ஃபைபரோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா செல் டிவிஷன்ல தான் இருக்கும். ஸோ இது செல் டிவிஷனையும் ஹெல்ப் பண்ற மாதிரி தானே, புரியுதா? ஓகே. ஸோ அடுத்து நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ், அதோட முடிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ, சூப்பர். இல்லை கொஷின்ஸ் பண்ணுவோமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நியூக்ளியஸை முடிச்சுட்டு கொஷின்ஸ் போயிடுவோமா? கடைசி டாபிக் தான், பேசாமல் நியூக்ளியஸை முடிச்சுட்டே போயிடலாமா? பெஸ்ட் அதுதாங்க. நியூக்ளியஸை முடிச்சுட்டே போயிடும். ஓகே ஓகே ப்ரோ, முடிச்சுட்டே போயிடலாம். நீங்கள் சொல்கிறீங்களா? முடிச்சுட்டே போயிடலாம். ஓகே வாங்க. நியூக்ளியஸ் ஆஸ் அ செல் ஆர்கினல் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை ராபர்ட் ப்ரவுன். ஃபர்ஸ்டே பார்த்தோமா, முதல்ல டெத் செல்லை பார்த்தது ராபர்ட் ஹூக்கு, முதல்ல லிவிங் செல்லை பார்த்தது ஆண்டன் வான் லீவன் ஹூக்கு.
அதுக்கடுத்து முதல்ல நியூக்ளியஸை பார்த்தது ராபர்ட் பிரவுன், ஓகேவா. அதுக்கடுத்து அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அப்படிங்கிறவரு உள்ளுக்குள்ள பேசிக் டைய வச்சு ஸ்டெயின் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை பார்த்தாரு. அதைத்தான் குரோமேட்டின் அப்படின்னு சொன்னார், ஓகேவா. இதை சொன்னது யாரு? அலெக்சாண்டர் ஃபிளெமிங். ஃபிளெமிங் இருக்கா, ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு இது வந்து 12th வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் MBI அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டர்ல இதை பத்தி இன்னும் டீடைல்டா படிப்போம், ஓகேவா. அதாவது செல் டிவைட் ஆகாத டைம்ல அதைத்தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. கொஸ்டின்ஸ் வரலாம், நெக்ஸ்ட் சாப்டர்ல டீடைல்டா பார்த்துருவோம், இருந்தாலும் இப்போ சொல்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ் அதாவது டிவைட் ஆகாத இந்த டைம்ல இது வந்து ஹைலி எக்ஸ்டெண்டடா இருக்கும், ஓகேவா. நம்மளோட டிஎன்ஏ பெரிய ஏதோ அப்படியே ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உள்ள சேர்ந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் பேக்கேஜிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக, ஓகேவா. இந்த ப்ரோட்டீன்ஸோட சேர்த்து இது ஹைலி எக்ஸ்டெண்டடா இருக்கும். எந்த அளவுக்குன்னா நம்மளோட டிஎன்ஏவோட மொத்த லென்த்ன்னு பார்த்தோன்னா எவ்வளவு தெரியுமா வரும்? 2.2 மீட்டர்ஸ் கிட்ட வரும். டிஎன்ஏ லென்த் எவ்வளோ? 2.2 மீட்டர்ஸ் லென்த். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய 2.2 மீட்டர்ஸ் லென்த்துங்கிறது நம்மளுக்கு வேணா சின்ன விஷயம். இவ்வளோ பெரியத மைக்ரோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள இது பேக் பண்ணி வச்சிருக்குன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி மேலே போயிடலாம். டயக்ராம் வரைஞ்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்கே என்சிஆர்டி ரீடிங்க்கு வரலாம். ஸோ லாஸ்ட் ஸ்லைட் அண்ட் லாஸ்ட் டாபிக் இதுதான். மேபி ஒரு ஸ்லைட் ஒன்று எக்ஸ்ட்ரா பின்னாடி இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நியூக்ளியஸ். ஸோ இப்போ நியூக்ளியஸும் டபுள் மெம்பரேன் தான், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்படி ப்ரோ தெரிஞ்சது அப்படின்னா, எண்டோமெம்பரேன் சிஸ்டம் பார்க்கும்போது நான் சொன்னேன்னா நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரேன்ல இருந்து கண்டினியூஸா வர்றது தான் என்னது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கரெக்டா. ஸோ அப்போ இதுல இருந்தே தெரியுதா நியூக்ளியஸ் டபுள் மெம்பரேன்ட்டுன்னு. ஓகே ப்ரோ, தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஸோ அப்போ நியூக்ளியஸோட டயக்ராம் வரைஞ்சிருவோம். ஓகே, நல்லா பெருசா வரையும். ஓகே டன். இதுல பாத்தீங்கன்னா அங்கங்க சாரி நியூக்ளியர் போர்ன்னு இருக்கும், ஓகேவா. வேணா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். சின்ன ஓட்ட மாதிரி இருக்கா? இந்த ஓட்டையை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியர் போர். புரியுதா? ஸோ இந்த ஓட்டை தான் நம்மளுக்கு என்னது நியூக்ளியர் போர். போர்னா என்னது? ஓட்டை. நியூக்ளியஸோட இதில் இருக்கிறதுனால இது நியூக்ளியர் போர். இது வந்து அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் ரெண்டுமே இருக்கா. இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் உள்ள இடம் தான் பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. என்னன்னு சொல்லுவோம்? பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ். இந்த பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸோட டைமென்ஷன் ஏதாவது இருக்கானா? இருக்கு. இதுங்களோட வித்து வந்து 10 to 50 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கும். மைக்ரோமீட்டர் இல்ல, நானோமீட்டர், ஓகேவா. ஓகே ப்ரோ. இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் நியூக்ளியஸ்னால என்னது மெயினா நம்மளோட குரோமேட்டின் இருக்கும், ஓகேவா. ஹைலி எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதோட சேர்த்து இந்த பேக்கேஜிங் ப்ரோட்டீன்ஸான ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாமும் இருக்கும், ஓகேவா. ஓகே ஓகே. இது போக ஒரு சில மெம்பரேனே இல்லாம அங்கங்க அப்படியே கொத்து கொத்தா இருந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. ஒரு சில சப்ஸ்டன்ஸ் இருந்த மாதிரி இருக்கும்.
இதைத்தான் நம்ம வந்து இது என்னது குரோமாட்டின் அண்ட் புரோட்டீன்ஸ், இது நான் உங்களுக்கு சொல்லணும் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து இப்படி இருக்கக்கூடிய அந்த கொத்து கொத்தா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கா, இதுதான் வந்து நியூக்ளியோலை ஆர் நியூக்ளியோலஸ். ஓகேவா, நியூக்ளியோலஸ் நம்ம ப்ளூரல்லையே போவோமே. நியூக்ளியோலஸ் அப்படின்னா இது ஆர் ஆர்என்ஏ ஃபேக்டரி. புரோட்டீன் ஃபேக்டரி என்னது, ரைபோசோம்ஸ், கரெக்டா. இது ஆர்ஆர்என்ஏ ஃபேக்டரினா ரைபோசோமல் ஆர்என்ஏ ஃபேக்டரி தான் நியூக்ளியோலஸ். அது என்னது ப்ரோ ரைபோசோமல் ஆர்என்ஏனா, இந்த ரைபோசோம்ல இருந்து தான், அதாவது இந்த ஆர்என்ஏ மூலமா தான் நம்மளுக்கு ரைபோசோம் ப்ரொடக்ஷனே இருக்கும். ஓகேவா, ரைபோசோம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆர்என்ஏல தான் இருக்கும். ரைபோசோம் உருவாகிறது இந்த ஆர்என்ஏ காரணமாக தான். அதனால தான் வந்து அந்த ஆர்என்ஏ சாரி அதாவது சிம்பிளா திரும்பி சொல்றேன், ரைபோசோம் இருக்கா, அந்த ரைபோசோம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஆர்ஆர்என்ஏ தேவை. அந்த ஆர்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த நியூக்ளியோலஸோட மெயினான வேலை. ஓகேவா, ஓகே ப்ரோ. இதுக்கு மெம்பரேன் கிடையாது, அதுவும் சொல்லிட்டேன், நான் எழுதிடுறேன். மெம்பரேன் இஸ் ஆப்சென்ட் கிடையாது. ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ சிம்பிள், இதை வந்து நம்ம நியூக்ளியோ பிளாசம்னு சொல்லுவோம். எப்படி செல்லுனா சைட்டோ, கரெக்டா, செல்லோட பிளாசம் என்னது, சைட்டோ பிளாசம். அப்போ நியூக்ளியஸோட பிளாசம் நியூக்ளியோ பிளாசம், சிம்பிள். இந்த மாதிரி பயாலஜியில் சும்மா நீங்கள் மக்கப் பண்ணாமல் அந்த பேருக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்னன்னு லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே. அடுத்து இந்த நியூக்ளியோலஸ் இருக்குல்ல, எப்படி நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுற இடத்துல நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்குமோ, அதே மாதிரி புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுற இடத்துல நம்மளுக்கு ரைபோசோம்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டா. அப்போ ரைபோசோம் அதிகமாக இருக்கணும்னா ரைபோசோம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த ஆர்ஆர்என்ஏ தான். அப்ப நம்மளுக்கு ரைபோசோம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு நியூக்ளியோலஸும் அதிகமா இருக்கும். புரியுதா, நியூக்ளியோலஸ் அதிகமா இருந்தா ஆர்ஆர்என்ஏ அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்ஆர்என்ஏ அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாதான் அதிகமான ரைபோசோம்ஸ் உருவாகும். அதிகமான ரைபோசோம்ஸ் இருந்தாதான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து நிறைய புரோட்டீன்ஸ் வரும். ஓகேவா, ஸோ புரோட்டீன் நீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல எது ஹையா இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்க போய் ரைபோசோம் மட்டும்தான், ரைபோசோம் ஹைன்னு ஆப்ஷன்லேயே இல்லையே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த டைம்ல உங்களுக்கு ஆப்ஷன்ல நியூக்ளியோலஸ்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா, ரைபோசோம்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான், நியூக்ளியோலஸ்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஓகே ப்ரோ. இப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த குரோமேட்டின் இந்த மெட்டீரியல்லாம் நல்ல கண்டென்ஸ் ஆகி நல்ல சுருங்கி இருக்கிற ஃபார்மேட் பேர் தான் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த குரோமோசோம் பேசிக்கா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா. சாரி, சம்மந்தமே நமக்கு வந்து 8 போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு ரைபோசோம்னு கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேணா இன்னும் கொஞ்சம் நீட்டாக ட்ரை பண்ணுறேன். என்னோட டிராயிங் எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, பெட்டர் தென் லாஸ்ட் டைம். ஓகேவா, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதில் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்ம், அதாவது இதில் வந்து இந்த ஒரு இது மாதிரி இருக்கா, இப்போ நான் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு இதை நம்ம வந்து ஒரு ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு கை அப்படின்னு சொல்லுவோம். இதே இது இந்த சைடு இருக்கிற 2 ஆர்மையும் சேர்த்தா ஒரு குரோமேட்டிட். இது ஒரு குரோமேட்டிட். ஓகேவா, ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த குரோமேட்டிடையும் சேர்த்து இந்த குரோமேட்டிடையும் சேர்த்தா இது ரெண்டும் தான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம், இந்த ரெண்டு இது வந்து இந்த பார்ட்டை ஏன்னு கொடுத்துருவாங்க, இந்த இதை வந்து ஏ, இதை பின்னு கொடுத்துருவாங்க.
அடுத்து இன்னொரு குரோமோசோம்லயும் சிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, புரியுதா? அதாவது இந்த குரோமேட்டிட் வந்து ஏ, இந்த குரோமேட்டிட் பி, இன்னொரு குரோமேட்டிட் கொடுத்து சாரி இன்னொரு குரோமேட்டிட் கொடுத்து இதுல ஏ பி, இது சி டி, இதுல எது வந்து சிஸ்டர் குரோமேட்டிட், ஏ அண்ட் பியா, இல்ல ஏ அண்ட் சியா, இல்ல சி அண்ட் பியா, இல்லைன்னா டி அண்ட் ஏவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டா நீங்க வந்து எது சிஸ்டர் குரோமேட்டிட்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ சிஸ்டர் குரோமேட்டிட்னா ஒரே குரோமோசோம்ல இருக்கிற 2 குரோமேட்டிடை தான் நம்ம வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். குரோமேட்டிட். ஓகே ப்ரோ, டன் அண்ட் டஸ்டட் ப்ரோ. ஓகே, சிஸ்டர் குரோமேட்டிட். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்னது? பிரைமரி கான்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இந்த இடத்துல முதல்ல போய் அதுங்க சுருங்குதா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும். சென்ட்ரோமியர். இதுதான் என்னது? பிரைமரி கான்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இந்த சென்ட்ரோமியரை சுத்தி சைடில் நம்மளுக்கு ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? ஒரு டிஸ்க் இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த டிஸ்க் தான் என்ன சொல்லுவோம்? கைனெட்டோகோர். கைனெட்டோகோர். ஓகேவா? இந்த கைனெட்டோகோர் அப்படிங்கிறது இட் இஸ் புரோட்டினேஷியஸ். அது புரோட்டினேஷியஸ்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் அ புரோட்டீன். ஓகேவா? ஓகே, கைனெட்டோகோர். இந்த கைனெட்டோகோரோட தான் நம்மளுக்கு வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸ்பிண்டில் ஃபைபர்னா என்னது? நம்ம மேலேயே பார்த்தோமா சென்ட்ரியோல். அந்த சென்ட்ரியோல் வந்து செல் டிவிஷன் டைம்ல குரோமோசோம்ஸை பிரிக்கிறதுக்காக ஒரு கயிறு மாதிரி விடும், இல்லைன்னா ஒரு ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வெப்போட பேர் தான் ஸ்பிண்டில் ஃபைபர். ஓகேவா? ஸ்பிண்டில் ஃபைபர். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எதோட அட்டாச் ஆகும்? சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆகாது, கைனெட்டோகோரோட தான் அட்டாச் ஆகும். சரியா? உங்களுக்கு ஆப்ஷன்ல சென்ட்ரோமியரும் இருக்கும், அதனால சொல்றேன். நீங்க சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆகும் அப்படின்னு போட்டக்கூடாது. இது டைரக்டா உங்களுக்கு எதோட அட்டாச் ஆகும்? கைனெட்டோகோரோட தான் அட்டாச் ஆகும். ஓகேவா? புரோட்டினேஷியஸ் டிஸ்கான கைனெட்டோகோரோட தான் அட்டாச் ஆகும். ஓகே, இதுல ஒரு சில டைம், ஓகேவா, நாட் எவ்ரி டைம், ஒரு சில டைம் வந்து இதுல வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சின்ன பார்ட் வரும். அதாவது இதோட பேரு தான் சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேட்டிலைட்னா என்னது ப்ரோ? இங்க சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சேட்டிலைட்டுங்கிறது தான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஓகே ப்ரோ. நாட் ஃபவுண்ட் இன் ஆல் குரோமோசோம்ஸ். ஓகேவா? சும்மா எல்லா குரோமோசோம்லயும் இருக்கும்லாம் கிடையாது. நாட் ஃபவுண்ட் இன் ஆல் குரோமோசோம்ஸ். அண்ட் இட் இஸ் அ நான் ஸ்டெய்னிங் பார்ட். ஓகேவா? இது நீங்க எந்த டை மூலமாவும் ஸ்டெயின் பண்ண முடியாது. நான் ஸ்டெய்னிங் பார்ட். ஓகே, இந்த சேட்டலைட் டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க நான் சொன்ன அந்த எம்பிஐ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர்ல பின்னாடி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு ஒன்று வரும். அதாவது நீங்க இந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம், இந்த பேரண்ட் யாரு இல்ல கொலை பண்ணது யாரு அவனோட டிஎன்ஏ வச்சு நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ப்ராசஸ் பேர் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த சேட்டிலைட் டிஎன்ஏ தான். அதாவது இந்த சேட்டிலைட் பார்ட் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுக்கு அடுத்து எதுவும் இருக்கா அப்படின்னா, சிம்பிளான ஒரு சின்ன கான்செப்ட் இந்த இடத்துல வேணா முடிச்சிடட்டா? எஸ், இந்த இடத்துல முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு குரோமோசோமா வரையணும்.
இது ஒரு குரோமோசோம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. வெயிட், நான் உங்களுக்கு இன்னொரு விதத்துல குரோமோசோம் வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, இது ஒரு குரோமோசோம். இதே இதை காப்பி அப்படியே திருப்பி போட்டா இன்னொரு குரோமோசோம் வந்துட போகுது. ஓகே, சாரி, இதுக்கப்புறம் இது தேவையில்லை. இதுல நீங்க நல்லா கவனிங்க. சென்ட்ரோமியர், அதாவது பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கு? கரெக்டா சென்டர்ல இருக்கா? இத மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெட்டாசென்ட்ரிக். ஓகே ப்ரோ. இதே இது கொஞ்சம், அதாவது கொஞ்சம் சென்டரை விட்டு இப்போ கொஞ்சம் மேலே தள்ளி போன மாதிரி இருக்கா? இது சப் மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? சப் மெட்டாசென்ட்ரிக். இதே இது எண்டு கிட்டக்க போயிருச்சு. ஓகேவா? அடே, எண்டு கிட்ட போயிருச்சா? ஒரு பக்கத்தோட எண்டு கிட்ட போயிருச்சா? இது ஆக்ரோசென்ட்ரிக். ஓகேவா? சென்ட்ரோமியர் க்ளோஸ் டு எண்டு. இதே இது இடம் இல்லை, இங்கிட்டு போடுறேன். கரெக்டா எண்டுக்கே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் டீலோசென்ட்ரிக். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இதுக்கெல்லாம் நீங்க ஷேப்ஸ் அண்ட் சைசஸ்ன்னு, அதாவது இதுக்கு வந்து ஒரு சில லெட்டர்ஸ் மூலமா டினோட் பண்ணுவாங்க. இது வந்து வி ஷேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் வி ஷேப்ட். திஸ் இஸ் ஐ ஷேப்ட். ஓகேவா? திஸ் இஸ் சப்மெட்டாசென்ட்ரிக்னா அப்ப எல் ஷேப்டு. ஓகேவா? திஸ் இஸ் ஜே ஷேப்டு. ஓகே ஓகே. இதுல வந்து ஷார்ட்டா இருக்குல்ல, இப்போ இந்த சைடு வந்து இந்த ஆர்ம் ஷார்ட்டா இருக்கா? இந்த ஷார்ட் ஆர்மை பீன்னு சொல்லுவாங்க. இந்த லாங் ஆர்மை நம்மளுக்கு கியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஷார்ட் ஆர்மை எப்படி சொல்லுவோம்? பி ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷார்ட் ஆர்ம் வந்து பீன்னு சொல்லுவோம். லாங் ஆர்மை என்னன்னு சொல்லுவோம்? கியூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதை வேணா நான் உங்களுக்கு தனியாக ஒரு கோடு போட்டுட்டேன். ஓகே, என்சிஆர்டி ரீடிங் போயிடலாமா? நியூக்ளியஸ், இதோட நம்மளுக்கு சாப்டர் முடிஞ்சிச்சு. நியூக்ளியர் மேட்ரிக்ஸ்குள்ள ஒன் ஆர் மோர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் கால்டு நியூக்ளியோலை இல்லைனா நியூக்ளியோலஸ் இருக்கும். சொன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி ரிவீல்டு திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ரெண்டு மெம்பரேனிக் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் பெரிய நியூக்ளியர் ஸ்பேஸ். அதோட சைஸ் எவ்வளோ? 10 to 15 நானோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? மைக்ரோ இல்லை, நானோமீட்டர். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபார்ம்ஸ் அ பேரியர் பிட்வீன் தி மெட்டீரியல்ஸ் பிரசன்ட் இன்சைட் நியூக்ளியஸ் அண்ட் தட் ஆஃப் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்கும் நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். இதுல அவுட்டர் மெம்பரேன் ரிமைன்ஸ் கண்டினியூஸ் வித் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது, பிரச்சனை இல்லை. அண்ட் ஆல்சோ பியர்ஸ் ரைபோசோம்ஸ் ஆன் இட். அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அட் அ நம்பர் ஆஃப் பிளேசஸ் தி நியூக்ளியர் என்வெலப் இஸ் இன்டரப்டட் பை மைன்யூட் போர்ஸ். நடுவில் போர்ஸ் வந்துடும். இந்த போர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த வழியா தான் நம்மளுக்கு மூமெண்ட் நடக்கும். போர்ஸ் எதுக்கு? ஓட்ட எதுக்கு இருக்கணும்? மூமெண்ட்டுக்கு தானே. உள்ள இருந்து நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே எதுவும் போறனாலும் சரி, வெளியே இருந்து நியூக்ளியஸ்குள்ள எதுவும் வரணும்னாலும் சரி, அந்த மூமெண்ட்டுக்கு இதுதான் பாசேஜ் வழிவே, அதாவது வழி மாதிரி, ஒரு டனல் மாதிரி. ஓகேவா? நியூக்ளியர் போர்ஸ் ஆர் தி பாசேஜஸ் த்ரூ விச் மூமெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் மாலிகூல்ஸ் டேக் பிளேஸ் இன் போத் டைரக்ஷன்ஸ். செல்ல இருந்து சைட்டோபிளாசம் வழி
செல்ல இருந்து சைட்டோபிளாசமும் போகலாம், சைட்டோபிளாசம்ல இருந்து செல்லுக்கும் வரலாம். ஓகேவா? போத் வேஸ். ஓகே. நார்மலி there is only one nucleus per cell. இது நான் சொல்ல மறந்துட்டேன். நார்மலா பார்த்தா நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இதுல ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது பேரு தான் இப்போ சொல்றதை விட உங்களுக்கு வாட் இஸ் த சாப்டர், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர்ல சொன்னா நல்லா புரியும். இப்போ நான் சும்மா பேர் மட்டும் சொல்றேன். ஓகேவா? பாராமீஷியம் அப்படின்னு சொல்லி உண்டு. அந்த பாராமீஷியத்துக்கு 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? இதே இது நம்ம ரெட் பிளட் செல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரெட் பிளட் செல்ஸுக்கு நோ நியூக்ளியஸ், தே ஆர் இ நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல நியூக்ளியஸ் கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி நியூக்ளியஸ் இல்லாத 2-3 கண்டிஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அந்தந்த சாப்டர்ஸ்ல அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் அது நியூக்ளியோபிளாசம் கண்டெய்ன்ஸ் நியூக்ளியோலஸ் அண்ட் குரோமாட்டின் பார்த்தது தான். நியூக்ளியோலே ஆர் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் present in the nuclear plasm. எஸ், பார்த்துட்டோம். Content of nucleoplasm nucleus is continuous with the rest of the nucleoplasm as it is not a membrane bound structure. அதாவது நியூக்ளியோலஸோட கண்டென்ட் வந்து இட் இஸ் கண்டினியூஸ் வித் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. காரணம் நியூக்ளியோலஸ்க்கு மெம்பரேன் கிடையாது. அதுதான் மெயின் காரணம். இதுதான் சைட் ஆஃப் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஸோ இதுதான் ஆர்ஆர்என்ஏ ஃபேக்டரி. ஓகேவா? ஓகே. லார்ஜர் அண்ட் மோர் நியூமரஸ் நியூக்ளியை ஆர் பிரசன்ட் இன் தி செல்ஸ் ஆக்டிவ்லி கேரிங் அவுட் புரோட்டீன் சிந்தசிஸ். இது உங்களுக்கு ஏஎன்ஆர்ல வரலாம். அசோஷன் அண்ட் ரீசன்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொடுத்துருவாங்க. பாய் அப்சர்வ்ஸ், எப்படி சொல்றது உங்களுக்கு, ஒரு பையன் பாய் அப்சர்வ்ஸ் அ செல் அண்டர் மைக்ரோஸ்கோப். இட் ஹேஸ் மோர் ரைபோசோம்ஸ் அண்ட் இட் ஹேஸ் மோர் ரைபோசோம்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? கீழே ரீசன்ல கொடுத்துருப்பாங்க ரைபோசோம்ஸ் ஆர் தி புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொன்று கொடுக்கலாம். He observes the nucleus of a cell and he finds that it contains more number of nucleoli and it produces more protein. ரீசன்ல கொடுத்திருப்பாங்க நியூக்ளியோலஸ் இஸ் தி ஃபேக்டரி ஆஃப் ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ ரெண்டும் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். புரியுதா? ஏன்னா இது ஆர்ஆர்என்ஏ ஃபேக்டரியா இருக்கும்போது இதுதான் ரைபோசோமே ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அந்த ரைபோசோம் தான் நம்மளுக்கு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ கரெக்ட் ரீசனும் கூட. ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுல வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோமோசோமை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே. குரோமாட்டின் வந்து என்னது, பேசிக் புரோட்டீன், ஹிஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு சில பேசிக் புரோட்டீன் அண்ட் ஒரு சில நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸோட சேர்ந்து நம்மளுக்கு அது வந்து குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறிடும். ஓகேவா? அதாவது கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒரு ஹியூமன் பாடியில இருக்கும், அதாவது ஹியூமன் செல்ல இருக்கும். 46 குரோமோசோம் மொத்தமா. 23 பேர்னா 46 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதுல பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது இல்ல, இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்ட்ரோசோம் வேற, சென்ட்ரோமியர் வேற, சென்ட்ரியோல் வேற. பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால குழம்பிடாதீங்க. திருப்பி சொல்றேன். ஓகேவா? ஓகே. சென்ட்ரோமியர் இதோட சைட்ல டிஸ்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? புரோட்டீனேஷியஸ் டிஸ்க் கால்டு கைனட்டோகோர்ஸ். இந்த கைனட்டோகோரோட தான் நம்மளுக்கு என்னது அட்டாச் ஆகும், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகக்கூடியது இந்த கைனட்டோகோரோட தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. சென்ட்ரோமியர் ஹோல்ட்ஸ் 2 chromatids of a chromosome. ஆமா. Based on the position of the centromere, chromosomes can be classified into 4 types. கரெக்டா மிடில் இருந்தா மெட்டாசென்ட்ரிக், ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தி மிடில்னா அது சப்மெட்டாசென்ட்ரிக். இதே இது ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு எண்ட், கரெக்டா எண்டில் இருக்காது, ஆனால் எண்டு கிட்ட போயிடும். இதே இது எண்டில் போய் வெறும் 2 ஆர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது டீலோசென்ட்ரிக், டெர்மினல், அதாவது எண்டுக்கு போயிடும். ஓகேவா? நம்மளுக்கு இதுல இருந்து இது கொடுக்கல. வாட் இஸ் தட், டீலோசென்ட்ரிக்கோட டயக்ராம் கொடுக்கல. நிறைய பேர் இது டீலோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, கிடையாது. இது டீலோசென்ட்ரிக் கிடையாது, இது மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? கரெக்டா மிடில் இருக்கா? இது சப்மெட்டாசென்ட்ரிக். This is metacentric, this is submetacentric and this is என்னது, acrocentric, near to end. இது submetacentric, slightly away from middle. இது கரெக்டா மிடில் இருக்கு, மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? ஓகே. பட் ஆனால் இதுவும் நம்ம மெட்டாசென்ட்ரிக்னு சொல்ல முடியாது, பிகாஸ்
இது ஷார்ட் டேர்ம்னு கொடுத்துட்டாங்களா, ஸோ இது ரெண்டுமே மெட்டாசென்ட்ரிக் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்க, பென் சைஸை குறைச்சிடுறேன். ஓகே, பாதி சைஸ் கொண்டதாச்சு. இது மெட்டாசென்ட்ரிக் ரெண்டுமே, ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ஸ்லைட்லி அவே ஃப்ரம் இதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு, சாரி, இது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக், ஓகேவா? இதுதான் மெட்டாசென்ட்ரிக். கரெக்டாக மிடில் இருக்கா? எப்படி ப்ரோ சொல்றீங்க? இதுவும் அப்படி தானேனா? இல்லை, இவங்க வந்து இங்கே ஷார்ட் ஆர்ம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஷார்ட் ஆர்ம் இருக்கு, லாங் ஆர்ம் இருக்கு. ஸோ அப்போ அது என்ன அர்த்தம்? ஷார்ட் ஆர்ம் அண்ட் லாங் ஆர்மா பிரியுது அப்படின்னாலே இது கொஞ்சம் மிடில் விட கொஞ்சம் தள்ளி வர போய் தான் நம்ம பிரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் சொன்னேன் இது ரெண்டு சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு. இது டீலோசென்ட்ரிக் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில வந்து இதை சப்மெட்டாசென்ட்ரிக், அதாவது இது மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, இது சப்மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லிடுவாங்க, இது ஆக்ரோசென்ட்ரிக்னு சொல்லிடுவாங்க. ஓகே, பட் ஆனால் இது டீலோசென்ட்ரிக் கிடையாது, ஓகேவா? இதை தான் நீங்கள் வேணால் ஆக்ரோசென்ட்ரிக்னு சொல்லலாம், ஏன்னா வந்து க்ளோஸ் டு இட்ஸ் எண்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்லைட்டா மிடில் இருந்து கொஞ்சம் தூரம், இங்க இப்போ மிடில் இருக்குன்னா இதுல இருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கு, ஓகேவா? இதுல அதே மாதிரி தான், மிடில் இங்க இருக்குன்னா இதுல இருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கு. ரெண்டுமே சப்மெட்டாசென்ட்ரிக் தான். இதுதான் நம்மளுக்கு ஆக்ரோசென்ட்ரிக் அண்ட் இதுதான் மெட்டாசென்ட்ரிக், ஓகேவா? ஓகே, இதுல ஒரு சில குரோமோசோம்ல ஒரு நான் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுதான் என்னது? சேட்டிலைட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நான் ஸ்டெய்னிங் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ கான்ஸ்டன்ட் லொகேஷன், appearance of a small fragment called satellite. ஓகே, இதோட நம்மளுக்கு சாப்டர் முடிஞ்சிச்சு. சம்மரி ரீட் பண்ணிடுவோமா? சம்மரி ரீட் பண்ணிட்டு டக்கு நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம், ஓகேவா? ஓகே, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் ஆர் அக்ரிகேட்ஸ் ஆஃப் செல்ஸ், தெரிஞ்சது தான். பேஸ்ட் ஆன் தி பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணுவேன், ஓகேவா? சம்மரியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் ஹென்ஸ் கேன் பி நேம்ட் அஸ் யூகேரியாட்டிக் ஆர் ப்ரோகேரியாட்டிக். ஓகே, மெம்பரேன் பவுண்ட் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து யூகேரியாட்டிக், ப்ரோகேரியாட்டிக். டிபிக்கல் யூகேரியாட்ல செல் மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். Plant cells have a cell wall outside the cell membrane. Plasma membrane is selectively permeable and facilitates transport of several molecules. Correct. The endomembrane system includes ER, Golgi, lysosomes, and vacuoles. All the cell organelles perform different function but specific. Different but specific function. ஓகேவா? இது உங்களுக்கு ஏ அண்ட் ஆர்ல கேட்க சான்சஸ் இருக்கு. இதுல ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஓகேவா? ஏஆர் இல்ல ஏ அண்ட் ஆர். ஓகே, சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் ஃபார்ம் தி பேசல் பாடி ஆஃப் சிலி அண்ட் ஃபிளாஜெல்லா, தெரியும். ஃபெசிலிட்டேட்ஸ் லோகோமோஷன், தெரியும், மூமெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஓகே, இன் அனிமல் செல்ஸ் சென்ட்ரியோல்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஸ்பிண்டில் அப்பரேட்டஸ். உங்களுக்கு செல் டிவிஷன்ல ஸ்பிண்டில் அப்பரேட்டஸ் எதுதான் ஃபார்ம் பண்ணும்? சென்ட்ரியோல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் நியூக்ளியோலி அண்ட் குரோமாட்டின் நெட்வொர்க். கரெக்ட் தான். இட் நாட் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ் பட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டினா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. ஸோ அதுக்கும் மெயின் வந்து நியூக்ளியஸ் தான். எதனால அப்படின்னா நியூக்ளியஸ்ல தான் நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனான டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ் அது எல்லாமே இருக்கு. அதை தான் சொல்றாங்க. ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் contains tubules or cistern. ஒரு நிமிஷம், சிஸ்டர்னுங்கிறது நம்மளுக்கு எதோடது? கோல்கி அப்பரேட்டஸோட தானே சிஸ்டர்னு. கோல்கி அப்பரேட்டஸோட தான் சிஸ்டர்னேன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் சிஸ்டர்னேன்ல சொல்றாங்க. ஓகே, ஸோ தேர் இஸ் சம் மிஸ்பிரிண்ட் இன் என்சிஆர்டி, ஓகேவா? இல்லை ஆர் மேபி உங்க எண்டோமெம்பரின் சிஸ்டம்ல சிஸ்டர்னே இருக்கும்னு கூட சொல்ல வந்திருக்கலாம், ஓகேவா? டியூபியல்ஸ் சிஸ்டர்னு தே ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், ரஃப் அண்ட் ஸ்மூத். தெரியும், ரஃப்ல ரைபோசோம்ஸ் இருக்கும், ஸ்மூத்தில் ரைபோசோம் இருக்காது. அண்ட் ER helps in the transport of substance, synthesis of proteins, lipoproteins, glycogen. ஓகே, கோல்கி பாடி வந்து என்னது? செக்ரேஷன் ஆஃப் செல்ஸ், அதை பேக் பண்ணுறது, அந்த வேலை, கிளைகோசிலேஷன் அதெல்லாம். லைசோசோம்ங்கிறது சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சரு கண்டெய்னிங் என்சைம்ஸ் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் மேக்ரோ மாலிகுல். அந்த ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸில் ரிச்சாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ரைபோசோம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். கரெக்ட். These occur freely in the cytoplasm or associated with E and ER. Correct. Mitochondria help in oxidative phosphorylation. இந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு பார்ட் தான் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? உங்களுக்கு இது வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் சாப்டர்ல இது நல்லா புரியும். ஓகே, அண்ட்
ஜெனரேஷன் ஆஃப் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அது என்னது ப்ரோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னா? இதுதான் ஏடிபி, எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். தே ஆர் பவுண்ட் பை டபுள் மெம்பரேன். எதை சொல்றாங்க? மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரேனால பவுண்ட் ஆயிருக்கும். அவுட்டர் மெம்பரேன் இஸ் ஸ்மூத் அண்ட் இன்னர் ஒன் folds into several cristae. folds into several cristae. ஓகே. பிளாஸ்டிட்ஸ் ஆர் பிக்மெண்ட் கண்டெய்னிங் ஆர்கனல்ஸ் பிளான்ட் செல்ல இருக்கும். குளோரோபிளாஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ராப்பிங் லைட் எனர்ஜி எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த கிரேனா அதில் இருக்கிற அதாவது பிளாஸ்டிட்ல இருக்கிற கிரேனா வந்து சைட் ஆஃப், இது உங்களுக்கு உள்ள கொடுக்கல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, லைட் ரியாக்ஷன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கரெக்டா. கிரேனா தான் சைட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். காரணம் என்ன? அதுல தான் நம்மளுக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி இங்க ஸ்ட்ரோமாங்கிறது டார்க் ரியாக்ஷன். ஓகேவா? ஸ்ட்ரோமால தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். சிம்பிளா உங்களுக்கு லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா, லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் லைட். ஓகேவா? அப்போ டார்க் ரியாக்ஷன் வந்து லைட்டே இல்லாத டைம்ல நடக்குமா அப்படின்னா கிடையாது. அப்படி ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. லைட் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி டார்க் ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா? லைட் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். ஓகே. ஸோ அப்போ லைட் ரியாக்ஷனுங்கிறது லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு வந்து பிக்மெண்ட்ஸ் தேவை. அதனாலதான் பிக்மெண்ட்ஸ் எங்க இருக்கு? கிரேனால இருக்கு. கிரேனால இருக்கக்கூடிய தைலகாய்ட்ஸ்ல இருக்கு. அதனால அந்த கிரேனா அந்த தைலகாய்ட்ல தான் நம்மளுக்கு லைட் ரியாக்ஷன் நடக்கும். இதே இது நம்ம அந்த ஸ்ட்ரோமாவை எடுத்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரோமால நம்மளுக்கு என்னது இல்லை? பிக்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்போ பிக்மெண்ட்ஸ் இல்லைன்னா அங்கே லைட் ரியாக்ஷன் நடக்க முடியாது. ஸோ அப்போ லைட் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டார்க் ரியாக்ஷன் தான் அங்கே நடக்கும். ஓகேவா? ஓகே. கிரீன் கலர்ல இருந்தால் அது குளோரோபிளாஸ்ட், கண்டென்ட் குளோரோஃபில். அதர் குளோரோபிளாஸ்ட் வந்து குரோமோபிளாஸ்ட் இருக்கு, கெரோட்டின் அண்ட் இது இருக்கும், ஜாந்தோஃபில் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து க்ளோஸ் பை நியூக்ளியர் என்வலப். இதுவும் டபுள் மெம்பரேன் தான். ஸ்ட்ரக்சர் வித் நியூக்ளியர் போர்ஸ். இன்னர் மெம்பரேன் என்க்ளோசஸ் தி நியூக்ளியோபிளாசம், chromatin material. The cell is the structural and functional unit of life. சாப்டர் முடிஞ்சது. உங்களோட அடுத்த வேலை என்ன? என்சிஆர்டி ரீட் பண்ணணும், உங்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு இந்த எல்லா கொஷின் எக்ஸசைஸ் கொஷனுக்கும் நீங்க ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா? வாங்க நம்மளோட இது ஏதாவது கொஷின்ஸ் மிச்சம் இருக்கான்னு பார்ப்போம். ஐ திங்க் இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். வாங்க. தி கண்டென்ட் ஆஃப் இன்னர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ். கரெக்டா? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கிறது தான் என்னது? மேட்ரிக்ஸ். கரெக்ட் தான். தி அவுட்டர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் a number of infoldings called cristae. இன்ஃபோல்டிங்ஸ் பேரு கிறிஸ்டே. கரெக்ட் அப்படின்னு போடக்கூடாது. இது தப்பு. ஏன்னா அவுட்டர் மெம்பரேன் இல்ல, இன்னர் மெம்பரேனோட இன்ஃபோல்டிங்ஸ் தான் கிறிஸ்டே. அவுட்டர் மெம்பரேனுக்கு இன்ஃபோல்டிங்கே கிடையாது, அது ஸ்மூத்தா வரும். ஓகேவா? ஸோ இதுல ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? பென் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகே. மைட்டோகாண்ட்ரியா ஆர் கால்ட் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். கரெக்ட் தான். மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூசஸ் செல்லுலார் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. கரெக்ட் தான். அண்ட் இது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் இதோட பேர் பவர் ஹவுஸே. ஸோ அப்போ ஏ போத் வெயிட் பண்ணுங்க, போத் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின். தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆக்சோனிமல் மைக்ரோடியூபிள்ஸ் இன் சிலியா ஆர் ஃபிளாஜெல்லா இஸ் கால்ட் 9+2 அரே. கரெக்டா? கரெக்ட். ஆக்சோனியம்ங்கிறது தான் உள்ள அந்த சிலியார் ஃபிளாஜெல்லாவோட அந்த ஃபிலமெண்டோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சோனியம். அந்த ஆக்சோனியம்ல இருக்கக்கூடிய மைக்ரோடியூபிள்ஸ் எந்த இதுல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும்? 9 டபுளட்ஸ் பெரிஃபெரியில இருக்கும், 2 சிங்கிளட் சென்டர்ல இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது மொத்த கான்செப்ட், அந்த கான்செப்டே ரிவைஸ் ஆகிற மாதிரி நீங்க நினைச்சு பார்க்கணும். ஓகே. ஓகே. தி ஆக்சோனியம் யூஸ்வலி ஹேஸ் 9 pairs ஆஃப் டபுளட்ஸ். இது வந்து ஆஃப். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. 9 pairs ஆஃப் டபுளட்ஸ் ஆஃப் ரேடியலி அரேஞ்ச்டு பெரிஃபெரல் மைக்ரோடியூபிள்ஸ். கரெக்ட் தான். அண்ட் அ பேர் ஆஃப் சென்ட்ரலி லொக்கேட்டட் மைக்ரோடியூபிள்ஸ். கரெக்ட் தான். இப்படி லொக்கேட் ஆயிருக்கிறதுனால தான் அதோட அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம 9+2 சொல்றோம். கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கும் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேவா? எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகே ப்ரோ.
வேற கொஸ்டின்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணுமா? நம்மளே நேற்று நம்ம பார்த்தோம், ஏதோ 8 கொஸ்டின்ஸ் என்னமோ தான் கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Which of the following regarding mitochondria is incorrect? என்னது பார்த்துடலாம். Mitochondrial matrix contains single circular DNA molecule and ribosomes. கரெக்ட். என்ன ரைபோசோம் இருக்கும்? 70s ரைபோசோம் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. ஓகே. Outer membrane is permeable to monomers of carbohydrates, fats and proteins. ஓகே, outer membrane is highly permeable. ஸோ இதுவும் கரெக்ட்னு சொல்லலாம். Enzymes of electron transport are embedded in the outer membrane. கிடையாது, அது இன்னர் மெம்பரேன்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இன்னர் மெம்பரேன் இஸ் கான்வல்யூட்டட் வித் இன்ஃபோல்டிங்ஸ். கரெக்ட் தான், இன்னர் மெம்பரேன்ல இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். என்சைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர், இது வந்து நீங்க இப்போ இது பண்றதை விட உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இது தெளிவாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கூட இந்த சம நீங்க இந்த கொஸ்டினை நீங்க விடணும்னா விட்டுறலாம். ஓகே. இது ஷார்ட் ஆர்ம் அண்ட் லாங்கர் ஆர்ம்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? சப்மெட்டா சென்ட்ரிக் இதில் என்னன்னு சொல்லுவோம்? பி அண்ட் கியூ ஆர்ம். கரெக்டா? அவங்க ரெஃபர் டு அஸ் இங்க ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டா. அப்போ முதல்ல கேட்டிருக்கிறதா உன்னோட முதல் ஆன்சர், ரெண்டாவது கேட்டிருக்கதா உன்னோட ரெண்டாவது ஆன்சர். நீ கியூ அண்ட் பி ஆர்ம்னு போடக்கூடாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது which of the following is an incorrect statement? கரெக்ட் கேட்கல, இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்கான். நீ வாட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு நம்ம நேரத்துக்கு அது கரெக்டா இருக்கும், அதுதான் ஆன்சர்னு போட்டிருக்கூடாது. கரெக்டா ரீட் பண்ணணும். அவன் இன்கரெக்ட் கேட்டிருக்கானா இல்ல கரெக்டா கேட்டிருக்கானா அப்படிங்கறத கரெக்டா ரீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. நியூக்ளியர் போர்ஸ் ஆக்ட் as passages for proteins RNA molecules in both direction between nucleus and cytoplasm. சாரி, இது ஏ. ஓகே, கரெக்ட். அப்படியே என்சிஆர்டி லைனை தூக்கி போட்டுட்டான். கரெக்ட். Mature sieve tube elements possess a conspicuous nucleus and usual cytoplasmic organelles. இது தப்பு. sieve tube elementsல நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா? இது வந்து சின்னதாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சரி இதை வந்து ஆனட்டாமி சாப்டர்ல சேர்த்து சொல்லலாம்னு நினைச்சேன், பட் இங்கே கேட்டுட்டான். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. எரித்ரோசைட்ஸ் ஆஃப் மெனி மேமல்ஸ் அண்ட் sieve tube cells of vascular plants. இதுலலாம் வந்து என்னது? ஈவன் லேக் நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா? நான் இது ஒன்று நான் வந்து உங்கள்கிட்ட மறந்துட்டோ இல்லை தெரியாமல் நான் உங்களுக்கு விடலை. இந்த சாப்டரில் அதை சொல்கிறத விட உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த எரித்ரோசைட் சொன்னேன்னா இந்த ஆனட்டாமி சாப்டரில் இதை சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க நம்மளோட பேட் டைம், அவங்க அதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான், அதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஓகேவா? இன்கரெக்ட். அதுதான் எங்கே இருக்கு கொஸ்டினை காணும். இதுதான் இன்கரெக்ட், ஏன்னா இது தப்பு. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான். மிச்சது கரெக்டாக பார்த்துருவோம். மைக்ரோ பாடிஸ் ஆர் பிரசன்ட் இன் போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். கரெக்ட். இதோட எக்ஸாம்பிள் பெராக்சிசோம்ஸ். எக்ஸாம்பிள் அதுதான். ஓகே. தி பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் ஃபார்ம்ஸ் அ பேரியர் பிட்வீன் தி மெட்டீரியல்ஸ் பிரசன்ட் இன்சைட் தி நியூக்ளியஸ் அண்ட் தட் ஆஃப் சைட்டோபிளாசம். கரெக்ட் தான். ஓகே, அடுத்து which of the following is true for nucleolus? Larger nucleoli are present in dividing cells. Okay, it is a membrane bound structure. கிடையாது. இது நமக்கு டவுட்ல இருக்கு. கரெக்டா? அதை பண்ணி நம்ம இதை பத்தி தெளிவா படிக்கல. கரெக்டா? ஸோ அப்போ அதை விட்டுட்டு அடுத்து பார்ப்போம். இட் டேக்ஸ் பார்ட் இன் ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். கிடையாது. இட் இஸ் அ சைட் ஃபார் ஆக்டிவ் ரைபோசோமல் RNA சிந்தசிஸ். அப்போ இது கிடையாது. சாரி, இது தப்பு தான். ஏன்னா நம்மளுக்கு லார்ஜர் நியூக்ளியோலே இருக்காது. நல்ல டிவைடிங் செல்ல லார்ஜர் நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஓகேவா? லார்ஜர் நியூக்ளியோலி வந்து புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுற செல்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது எல்லாமே பண்ணிட்டோமா? இல்லை இல்லை, இந்த ஒன்று இருக்கு. சென்ட்ரோமியர் எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும்? குரோமோசோமில் இருக்குமா? கரெக்டா? குரோமோசோம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? அதை என்ன பண்ணும்? செல் டிவிஷன். ஸோ அப்போ சென்ட்ரோமியருக்கு செல் டிவிஷன். ஓகே. சிலியம் அண்ட் ஃபிளாஜெல்லா எதுக்கு? மொட்டிலிட்டிக்கு, அதாவது செல் மூவ்மெண்ட்டுக்கு. ஓகே. கிறிஸ்டே எதில் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். ஓகே. செல் மெம்பரேனுக்கு இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் D4. ஓகேவா? D4ங்கிறப்போவே இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகே ப்ரோ. அடுத்து சிக்கு என்னது? 1. சிக்கு 1னா அப்போ இதுதான். இது கிடையாது. மீதி கரெக்டாக மேட்ச் ஆகுதா? C1, B3. அதுக்கப்புறம்
A2 கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு தான் நம்ம அப்படியே டைமுக்கு முடிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற அந்த இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்னு சொல்ல முடியாது, 3 கலர்ஸ் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டான நோட்ஸு ஃப்ரீயாக இது பண்ணுறோம். ஸோ நான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேட்குறது சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் டு அவர் வீடியோஸ், ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு வியூஸ் அதிகமாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும், இவ்வளோ தூரம் நம்மளுக்காக இந்த பசங்க பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் இவங்களுக்காக இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு என்தூசியாஸ்டிக், ஒரு எக்ஸைட்டிங், ஒரு மோட்டிவேட்டிங் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெக்சர் முடியவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஃபுல்லாக நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் ஆயிரும். ஸோ ஜாயின் ஆர் டெலிகிராம் சேனல். உங்களுக்கு யூனிக்கான கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் டூ. எல்லாத்துக்குமே லிங்க் நம்மளோட சேனல்லையும் இருக்கும், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் இப்போ அப்லோட் பண்ணிடுவேன், ஸோ பயப்படாதீங்க. ஸோ வீடியோ லெக்சரை முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு தான் ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரியாவது இருக்கு. ஸோ அதனால டக்குன்னு முடிச்சிடும். ஓகேவா? ஸோ பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிருங்க, நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு வீடியோவும் விடாதீங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.